கிடைக்கலாம். அங்க வரவங்களும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சக்திவேல் சொன்னார். மிஸ்டர் சக்திவேல், நீ என்ன சொல்ற என்று ஸ்ரீதர் மெல்லிய முகத்துடன் அவரை பார்த்து கேட்டார். ஸ்ரீதரின் வார்த்தையை கேட்ட சக்திவேல் அங்கிருந்து மெதுவாக நடந்து சென்று தான் வைத்திருந்த ஒரு லிஸ்டை எடுத்து அவரிடம் காட்டி, இது வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கிராண்ட் டின்னர் நேம் லிஸ்ட். இதுல இருக்கிற எல்லாரையும் கண்டிப்பா நீங்க கூப்பிடுவீங்க தானே என்று கேட்டார். சக்திவேல் சொன்னதை கேட்ட வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்த அனைவரும் மிகுந்த அதிர்ச்சியுடனும் பயத்திலும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் பார்வையில் சக்திவேல் ஆக்ரோஷமாகவும் தன்னுடைய செயலில் பைத்தியக்காரத்தனமாகவும் இருந்தார். சக்திவேல் ஸ்ரீதரிடம் கொடுத்த லிஸ்டில் நிறைய நபர்களின் பெயர்கள் இருந்தது. அவர்கள் அனைவரும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் விசுவாசமான பிசினஸ் பார்ட்னர்களாக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் நிச்சயமாக பணக்காரர்களாகவும் இருந்தார்கள். சிட்டாடெல்லில் சக்திவேல் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவராக இருந்தார் என்பதை வில்லியம்ஸ் ஃபேமிலியின் குடும்ப உறுப்பினர்களால் மறுக்க முடியவில்லை. மேலும் அவர்களால் இதை நம்பவும் முடியவில்லை. இருந்தாலும் வில்லியம்ஸ் ஃபேமிலி சக்திவேலை எந்த நேரத்திலும் நம்பியதில்லை. சக்திவேல் நினைத்தால் சிட்டாடெல்லில் நடக்கும் கிராண்ட் டின்னரில் கலந்து கொள்ள இருக்கும் அனைவரையும் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரால் கட்டுப்படுத்த முடியும். சக்திவேல் பல வருடமாக வெளிநாட்டில் இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். விட்மோர் கிராண்ட் டின்னர் 4 சகோதரர்கள் இருக்கும் 4 நாடுகளிலும் ஏதாவது ஒரு நாட்டில் நடக்கும். இதற்கு முன் ஹோக்சியாவிலும் சிட்டாடெல்லிலும் கூட நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த கிராண்ட் டின்னரில் அவர்களுடைய 4 பெரிய குடும்பங்களும் பங்கேற்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்தது. சக்திவேல் வெளிநாட்டில் இருந்து இப்பொழுது வந்துவிட்டதால் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கிராண்ட் டின்னர் நடக்க விடாமல் கூட சக்திவேலால் செய்ய முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் சக்திவேலிடம் சண்டையிடும் திறமை அவர்களில் யாருக்கும் இல்லை என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். சக்திவேல் ஸ்ரீதரின் கையில் கொடுத்த கிராண்ட் டின்னருக்கான நேம் லிஸ்டை பார்த்துவிட்டு ஸ்ரீதர் உள்ளே சென்று தன்னுடைய அசிஸ்டன்டிடம் சிறிது பேசிவிட்டு, நான் சொன்ன மாதிரியே செஞ்சுறேன் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட், சார், இது நல்ல யோசனையா என்று அவரிடம் கேட்டார். ஸ்ரீதர் அவரை பார்த்து, ஏன் இந்த யோசனை நல்லா இல்லையா? சக்திவேலை பார்த்து உனக்கு பயமா இருக்கா? அந்த சக்திவேலை பார்த்து நீ பயப்படலாம். ஆனா இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி என்னைக்குமே பயப்படாது. நான் சொன்னதை மட்டும் செய் என்று கோபமாக சொன்னார். சரி சார், நான் உடனே போய் நீங்க சொன்னதை செய்றேன் என்று சொல்லி தலையசைத்துவிட்டு அந்த நபர் அங்கிருந்து வெளியே சென்றார். அதன் பிறகு ஸ்ரீதர் அங்கிருந்து வெளியில் வந்து வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வேலைக்காரனை பார்த்து கைத்தட்டி அழைக்க, அங்க என்ன செய்றீங்க? கொஞ்சம் சீக்கிரமா போய் மிஸ்டர் சக்திவேலுக்கு டீ ரெடி பண்ணி கொண்டு வாங்க என்று சொன்னார். அந்த வேலைக்காரன் தயங்கிக் கொண்டே, அப்போ நான் டீ போடணுமா சார் என்று கேட்டார். ஸ்ரீதர் கோபமான பார்வையில் அவரை பார்த்து, நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கலையா? சீக்கிரமா போய் சக்திவேல் சாருக்கு ஒரு டீ கொண்டு வாங்க என்று மறுபடியும் அழுத்தமாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வேலைக்காரன் அவசரமாக டீ போடு சென்றான். சிறிது நேரத்தில் அவன் வெளியே வந்து, சக்திவேல் சார், டீ எடுத்துக்குங்க என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு சக்திவேல் அவரிடம், இது என்ன டீ என்று கேட்டார். பதிலுக்கு அந்த வேலைக்காரர் என்று பணிவாக சொன்னான். சக்திவேல் அந்த டீயை முகர்ந்துவிட்டு, இது கண்டிப்பா நல்ல டீ தான். ஆனா எனக்கு இந்த மாதிரி டீ வேண்டாம். எனக்கு ஸ்பெஷல்னு எதுவும் வேண்டாம். சாதாரணமான ஒரு டீயை எனக்கு கொடுங்க, அது போதும். எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் என்று சொன்னதும் அந்த வேலைக்காரன் சக்திவேலை ஆச்சரியமாக பார்த்தான். இதை கேட்ட ஸ்ரீதர், இவ்வளவு பெரிய வில்லியம்ஸ் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு சாதாரண டீ கேட்டா அப்புறம் என்ன செய்வாரு? இங்க எல்லாமே ஸ்பெஷல் தான். ஒருவேளை நீங்க அதுல விஷம் கலந்துருக்குன்னு பயப்படுறீங்களோ என்று நக்கலாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட சக்திவேல் மறுபாக தலையை அசைத்துவிட்டு, பயமா? சேச்சா, எனக்கு இது ஒரு டேஸ்ட் அவ்வளவா பிடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் இப்போ பணத்தை ரொம்ப சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 1 கோடி கொடுத்து கடிகாரம் வாங்கினாலும் 100 ரூபாய் கொடுத்து கடிகாரம் வாங்கினாலும் ரெண்டுலேயுமே ஒரே நேரம் தான் இருக்கும். உங்களை மாதிரி எல்லாரும் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்றுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு சாதாரணமான டீ தான் எப்பவும் பிடிக்கும். மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த டீ நல்ல டேஸ்ட்ல இருக்கும்னு நான் நம்புறேன். பல நேரங்கள்ல ரேரா கிடைக்கிற விஷயம் ரொம்பவே அதிக மதிப்போட தான் இருக்கும். ஆரம்ப காலத்துல எல்லாரும் இந்த மாதிரி டீ தூளை தானே யூஸ் பண்ணாங்க. உங்களால முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த டீ நல்லா இருக்கும் என்று டீயின் வரலாற்றை பற்றி பேசினார். சக்திவேலின் இந்த டீ பற்றிய வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீதர் வேலைக்காரனை பார்த்து, போய் அவர் கேட்ட மாதிரி டீ கொண்டு வா என்று சாதாரணமாக சொன்னார். 20 நிமிடங்களுக்கு பிறகு அந்த வேலைக்காரன் வந்து சக்திவேல் கேட்ட போலயே ஒரு டீயை அவருடைய கையில் கொடுத்தான்.
சக்திவேல் அதை வாங்கி அதை முகர்ந்து விட்டு ஒரு சிப் குடித்துவிட்டு கண்களை மூடி அதன் சுவையை ரசித்துக் கொண்டே, இதான் இந்த மாதிரி டீ தான் நான் கேட்டேன். நான் இருந்த இடத்துல இந்த மாதிரி டீ எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வெளிநாட்டு சந்தையில இந்த மாதிரி டீ கிடைக்கிறதே இல்ல என்று ரசனையாக சொன்னார். இதை கேட்ட ஸ்ரீதரின் முகம் இருண்டது. இருப்பினும் அவர் இப்போது சக்திவேலை புண்படுத்தக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் கிராண்ட் டின்னருக்காக அழைப்புதல் அனுப்புவதை பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் தொடர்புகள் அனைவரும் அவர்களுடன் இருப்பதால் வில்லியம்ஸ் ஃபேமிலியை எதிர்த்தால் என்ன ஆகும் என்று அவர் சக்திவேலுக்கு சொல்ல நினைத்தார். ஆனால் 20 வருடங்களுக்கு முன்பு வில்லியம்ஸ் ஃபேமிலி நினைத்தால் சிட்டாடெல்லில் இருந்து சக்திவேலை வெளியேற்றியிருக்க முடியும். ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலி என்று தோற்கடிக்க முடியாத அளவிற்கு சக்திவேலின் வளர்ச்சி அபாரமாக இருந்தது. அதே நேரத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் அந்த அசிஸ்டன்ட் தன்னுடன் மேலும் 2 கூட்டிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றான். அவர்கள் மூவரும் தங்களுக்குள் வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதாக பேசிக் கொண்டனர். ஒருவர் கிராண்ட் டின்னருக்கு செல்லும் மக்களை கூட்டிச் செல்லும்படியும், இன்னொருவர் சக்திவேல் இங்கிருப்பதால் அவர் தன்னுடைய மனைவி ஈஸ்வரியை வேறு எங்காவது மறைத்து வைத்திருக்க வேண்டும், அதனால் ஈஸ்வரியை தேடிச் செல்லுமாறும் சொன்னார். அந்த அசிஸ்டன்டின் வார்த்தைகளை கேட்ட இருவரும், சரி புரிஞ்சது, நாங்க போய் எங்களோட வேலையை முடிச்சுட்டு வரோம் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டார்கள். ஸ்ரீதரின் அசிஸ்டன்ட் அவர்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு ஸ்ரீதர் தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல முற்பட்டான். அதற்குள் மற்ற இருவரும் அங்கிருந்து சென்று மீண்டும் இந்த அசிஸ்டண்டை திரும்பி பார்த்து, வில்லியம்ஸ் ஃபேமிலி உறுப்பினர்கள் யாராவது ஈஸ்வரியை கண்டுபிடிச்சிட்டா நாங்க என்ன செய்யறது என்று கேட்டார். அதற்கு அந்த அசிஸ்டன்ட் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈஸ்வரியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்லை. சக்திவேல் ஒரு தடவை பண்ண வேலையை மறுபடியும் செய்ய மாட்டார். அவர் ஈஸ்வரிய வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருப்பாரு. நிச்சயமா நாம ஈஸ்வரியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான். சீக்கிரமா போய் நாம அவங்கள கூட்டிட்டு வரலாம் என்று மூவரும் பேசிக்கொண்டு தனித்தனியாக பிரிந்து சென்றார்கள். அசிஸ்டன்டும் மற்ற இருவரும் சென்றும் 1/2 மணி நேரம் ஆனது. அந்த 1/2 மணி நேரம் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு அரை யுகம் போல ஒரு வேதனையான காலமாக இருந்தது. ஒரு பெரிய கோட்டையில் வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் டின்னர் நடக்கும் என்று ஒரு அறிவிப்பு பரபரப்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தி அறிவிக்கப்பட்டதும் முக்கியமான நபர்களும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பிசினஸ் பார்ட்னர்களும் அந்த இடத்திற்கு திரண்டு வருவார்கள் என்று வில்லியம்ஸ் ஃபேமிலி உறுப்பினர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது வில்லியம்ஸ் ஃபேமிலி உறுப்பினர்களின் கற்பனை மட்டுமே. இதற்கிடையில் இதுவரை யாரும் வராததை நினைத்து வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் திகைப்பாக உட்கார்ந்திருந்தனர். 1/2 மணி நேரம் ஆன பின்பும் கூட அவர்களின் இடத்திற்கு யாரும் வரவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் திரும்பி பார்த்துவிட்டு பவானி ஸ்ரீதரை பார்த்து, என்ன நடக்குதுங்க, ஏன் இன்னும் யாருமே வரல என்று ஆச்சரியமாக கேட்டார். பவானியின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீதர் மிகவும் குழப்பமாக எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். சக்திவேல் வெளிநாட்டில் இருந்தவரை வில்லியம்ஸ் ஃபேமிலியின் முக்கியமான நபர்களும் பிசினஸ் பார்ட்னர்களும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் அழைப்புகளுக்கு மதிப்பு கொடுத்து உடனே அங்கு வந்து விடுவார்கள். ஆனால் சக்திவேல் வெளிநாட்டில் இருந்து இங்கு வந்த பிறகு வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு அவர்கள் நினைத்ததற்கு மாறாக எல்லாமே தலைகீழாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் அழைத்ததற்கு இப்பொழுது யாரும் அங்கு வரவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் வில்லியம்ஸ் ஃபேமிலி உறுப்பினர்களின் தொலைபேசி அழைப்பை கூட ஏற்கவில்லை. ஸ்ரீதர் இதையெல்லாம் நினைத்து மிகவும் கவலையுடன் யோசித்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீதர் யோசித்துவிட்டு, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நம்மளோட வில்லியம்ஸ் ஃபேமிலி இந்த சிட்டாடல்ல எவ்வளவு பெரிய ஃபேமிலி, அதை பத்தி யாருமே யோசிக்கலையா? இதோட விளைவு என்னன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கலையா? நம்ம அழைப்பு கொடுத்தும் கூட ஏன் யாரும் இன்னும் இங்க வரல என்று கோபமாக சொல்லிவிட்டு ஸ்ரீதர் தன்னுடைய போனை பார்த்தார். தன்னுடைய போனில் சிக்னல் மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால் அவர் அங்கிருந்து நகர்ந்து சென்று ஒரு விசாலமான வெட்ட வெளிக்கு சென்றார். அங்கிருந்து கொண்டு தன்னுடைய போனில் ஏதாவது மெசேஜ் அல்லது போன் வந்திருக்கிறதா என்று பார்த்தார். அதை பார்த்தவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் நினைத்தது போல எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு போனும் அவருக்கு வரவே இல்லை. இதை பார்த்து அதிர்ந்தவர் வேகமாக அங்கிருந்து சக்திவேலை திரும்பி பார்த்தார். ஆனால் சக்திவேல் அவர் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அமைதியாக உட்கார்ந்து கொண்டு கையில் இருந்த டீயை ஒவ்வொரு சிப்பாக ரசித்து அனுபவித்து குடித்துக் கொண்டிருந்தார். ஸ்ரீதர் சக்திவேலை பார்ப்பதை உணர்ந்த சக்திவேல் வேகமாக அவர் பக்கம் திரும்பி, என்ன மிஸ்டர் ஸ்ரீதர், இன்னும் எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு வரலையா? சரி, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தன்னுடைய டீயை குடிக்க ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் ஸ்ரீதர் தன்னுடைய அசிஸ்டண்டை தொடர்பு கொள்ள நினைத்தார். ஆனால் அதை தவிர்த்துவிட்டு கிராண்ட் டின்னருக்காக அழைக்கவிருக்கும் விருந்தினர்களின் பட்டியலை கையில் எடுத்தார். பின் ஒருவருக்கு பின் ஒருவராக
பட்டியலில் இருந்த 20 எண்களுக்கு வரிசையாக போன் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அனைவரும் ஸ்ரீதரின் போன் நம்பரை பிளாக் செய்திருந்தார்கள். அதை அவர் பெரிதாக நினைத்துக் கொள்ளாமல் பக்கத்தில் இருந்த பவானியின் போனை வாங்கி அதே 20 நபர்களுக்கு மறுபடியும் போன் செய்தார். ஆனால் அவர்கள் அனைவரும் பவானியின் போன் நம்பரையும் பிளாக் செய்து வைத்திருந்தார்கள். ஸ்ரீதர் இதையெல்லாம் நினைத்து அதிர்ச்சியாக நின்று கொண்டிருந்தார். ஸ்ரீதர் வேகமாக பவானியின் அருகில் வந்து, இனி நாம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலியோட கிராண்ட் டின்னருக்கு யாரும் வரமாட்டாங்க. அவங்க வரதா இருந்தாலும் இந்த சக்திவேல் கண்டிப்பா வரவிட மாட்டான் என்று கோபமாக கர்ஜித்தார். நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க அவங்களோட பிசினஸ் தனியாவே முன்னுக்கு வந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்களா? நாம ஹெல்ப் பண்ணாம இங்க யாரும் வளர்ந்து மேல வரல. இத நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாரும் மறந்துட்டாங்க போல. இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி நினைச்சா அவங்களோட பிசினஸ் மட்டும் இல்ல, அவங்களையும் மொத்தமா அழிச்சிட முடியும். அவங்க எல்லாருக்கும் நம்ம மேல இருந்த பயம் விட்டு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சக்திவேல் தான் என்று சொல்லிவிட்டு அவரை கோபமாக திரும்பி பார்த்தார். சக்திவேல், நீ வில்லியம்ஸ் ஃபேமிலி வீட்டுக்குள்ள இருக்க, இங்க உட்கார்ந்துட்டு எங்களுக்கு எதிரா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க என்று ஹரிஹரன் கோபமாக கத்தி சக்திவேலை பார்த்து கேட்டார். நான் என்ன செஞ்சேன்? என் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? இந்த பக்கமா போனேன், சரி உங்க வீட்டுல வந்து டீ குடிக்கலான்னு வந்தேன். இது ஒரு தப்பா? உங்களோட டின்னர் பார்ட்டிக்கு யாரும் வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. கண்டிப்பா நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதும் இல்ல என்று சக்திவேல் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார். ஸ்ரீதர் அவரை முறைத்து பார்த்துவிட்டு, சக்திவேல், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீதான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்க. அதனாலதான் என்னோட டின்னர் பார்ட்டிக்கு யாருமே வர தயாரா இல்ல என்று கோபமாக கேட்டார். பவானியும் சக்திவேலை ஓரக்கண்ணால் பார்த்து, நீ வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எதிராக எதுவும் செய்யல அப்படின்னா எதுக்காக சிட்டாட்டலுக்கு வந்த? நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் நினைச்சிட்டு இருக்கியா என்று சொல்லி சக்திவேலை பார்த்து முறைத்தார். திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டதும் அங்குள்ள அனைவரும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஹெட் குவார்டர்ஸின் ஹாலில் மாட்டப்பட்டிருந்த ஒரு மாபெரும் டிவியை திரும்பி பார்த்தார்கள். அதில் சோலை சொசைட்டியின் தலைவர் ஜோசப் ஏற்கனவே அவருக்கு தெரிந்த முழு கதையையும் சொல்லிக் கொண்டிருந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலி கடந்த காலத்தில் பொதுமக்களுக்கு என்னென்ன சதிகளை செய்தது என்று அவர் ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டிருந்தார். இதை பார்த்த வில்லியம்ஸ் ஃபேமிலியின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது போல இருந்தது. அவர்களை பற்றிய உண்மையை அவர்களாலேயே கேட்க முடியவில்லை. ஆனால் இதை கேட்கும் பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? பொதுமக்கள் இந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்துவிட்டு ஒரே அடியாக கொந்தளித்தார்கள். அந்த பொதுமக்கள் அனைவரும், என்ன சிவகுமார் சார் எந்த தப்பு செய்யலையா? தப்பு செஞ்சார்னு சொல்லி அவரை ஏமாத்திட்டாங்களா? அவர் மேல படிய போட்டாங்களா? அப்போ அவரு நல்லவரா என்று ஒவ்வொருவரும் ஆச்சரியமாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியை பற்றிய ஒவ்வொரு செய்தி வெளிவரவும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஒவ்வொரு மரியாதையும் அவர்களை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலி சக்திவேலை சமாளிக்க சிவகுமாரை துரோகி என்று முத்திரை குத்தியிருந்தனர். இதை கேள்விப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் உண்மையிலேயே வில்லியம்ஸ் ஃபேமிலி கேவலமான குடும்பம் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். ஒரு சிலர் நாம் நேரில் சென்று அவர்களிடம் இதற்கு நியாயம் கேட்க வேண்டும் என்று கூட பேசிக் கொண்டார்கள். டிவியில் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருந்த போது எல்லோரும் அதை அதிர்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென அங்கே இருந்த அனைவரும் திரும்பி பார்க்க வாசலில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அப்படி அந்த நுழைவு வாயிலில் நின்று கொண்டிருந்தவர் மிஸ்டர் சாம். சிவகுமாரை பற்றிய நேரடி ஒளிபரப்பிற்கு மிஸ்டர் சாம் எதற்காக வர வேண்டும் என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊரில் மிஸ்டர் சாமும் சிவகுமாரும் நல்ல ஒரு உறவில் இல்லை என்றும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரி என்றும் அவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது என்றும் அவர்கள் இருவரும் தற்பொழுது அதிகமாக பேசிக் கொள்வதில்லை என்றும் பல வதந்திகள் பரவிக் கொண்டிருந்தது. இப்படி எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த வதந்திகள் சிவகுமாரின் இந்த செய்தியாளர் சந்திப்பில் முடிவுக்கு வரவிருந்தது. அனைவரும் இந்த எல்லா வதந்திகளுக்கும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்பினார்கள். மிஸ்டர் சாம் மற்றும் சிவகுமார் இருவரையும் சிட்டாட்டலில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இவர்கள் இருவரும் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த மற்றும் பிரபலமான ஆட்களாக இருந்தார்கள். ஆனால் பிரஸ் மீட் நடக்கும் அந்த இடத்திற்கு மிஸ்டர் சாம் தனியாக வரவில்லை. அதற்கு மாறாக அவருடன் ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் மிஸ்டர் சாம் அவர்களின் மாணவர்கள்தான். மிஸ்டர் சாமையும் அவருடன் வந்த இந்த கூட்டத்தையும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கணம் திகைத்து நின்றார்கள். மிஸ்டர் சாம் சிவகுமாருடன் தனக்கு பிரச்சனை இருப்பதாக பரவிய வதந்திகளை
இந்த பிரஸ் மீட்டில் வைத்து தீர்த்து கொள்ளவே வந்திருக்கிறார். சிவகுமார் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் அவரது பெயரை மற்றவர்கள் ஏற்கனவே கெடுத்து விட்டார்கள். இது அவருக்கும் தெரிந்திருந்தது. சிவகுமார் இழந்த மரியாதையையும் அதிகாரத்தையும் இந்த நேரத்தில் மீட்டு அவரின் மேல் இருந்த பழியை துடைக்க வேண்டும் என்று நினைத்து மிஸ்டர் சாம் பிரஸ் மீட் நடக்கும் இந்த இடத்திற்கு தன்னுடைய மாணவர்களுடன் வந்து சேர்ந்தார். அங்குள்ள அனைவருக்கும் மிஸ்டர் சாம் எவ்வளவு திறமையானவர் என்றும் எவ்வளவு தைரியமானவர் என்றும் தெரியும். மேலும் அவர்கள் சிவகுமாரை பற்றியும் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அங்குள்ள யாருக்கும் மிஸ்டர் சாம் அந்த இடத்திற்கு எதற்காக வந்தார் என்று தெரியவில்லை. அங்கு எத்தனையோ செக்யூரிட்டிஸ் இருந்தும் கூட அவர்களால் மிஸ்டர் சாமை எதுவும் செய்ய முடியவில்லை. இன்று அவருடன் எத்தனையோ பேர் வந்திருந்தார்கள். அவர் அவர்களை தனது ஆயுதம் போல திரட்டி அங்கு அழைத்து வந்திருந்தார். அந்த இடத்தில் மிஸ்டர் சாமை பார்த்த அனைவரும் அடுத்து இவர் என்ன செய்ய போகிறார் என்று ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மிஸ்டர் சாம் அந்த மேடையின் முன்புறம் சென்றதும் திடீரென்று அந்த இடத்தில் மண்டியிட்டார். இதை பார்த்த அனைவருக்கும் இந்த காட்சி அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த இடத்திலிருந்து பத்திரிகையாளர்களும் நிருபர்களும் பார்வையாளர்களும் மற்றும் மிஸ்டர் சாமுடன் வந்த சாமின் மாணவர்களும் கூட இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். மிஸ்டர் சாம் அந்த இடத்தில் மண்டியிட்டு நேராக சிவகுமாரை நிமிர்ந்து பார்த்தார். பிறகு தலையை அசைத்து அவரை வணங்கினார். பின் நேராக சிவகுமாரை பார்த்து என்று மிஸ்டர் சாம் சிவகுமாரை பார்த்து சொன்னார். மிஸ்டர் சிவகுமார், நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா பாத்துக்கல. அப்படின்னாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு நேர்மையான ஆள். நீங்க இது வரைக்கும் எந்த தப்பும் செஞ்சதும் இல்லை. உங்களோட இருக்கிறவங்களும் முன்னேறணும்னு தான் நினைச்சிருக்கீங்க. ஆனா அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. உங்களுக்காக மட்டும் இல்லாம உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. அவங்களையும் வாழ்க்கையில முன்னேற வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. உங்களோட திறமைக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி எத்தனையோ வேலை கிடைச்சும் நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சாதாரண மக்களுக்காகவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க. ஆனா இங்க யாரும் உங்களை புரிஞ்சுக்கல. நீங்க நல்லவர்னு தெரிஞ்சதும் மற்றவங்க உங்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சு ஏதேதோ சதி பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் கடந்து நீங்க இப்ப வந்துட்டீங்க. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னதாவே தெளிவுபடுத்துறதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இப்ப யாரோ இந்த முயற்சி எடுத்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களை பத்தின உண்மையை எல்லாருக்கும் சொல்ற ஒரு முயற்சி தான். உங்களுக்கு இந்த நேரத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். மறுபடியும் உங்களை யாராவது கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க இனிமேல் என்னோட எதிரியா இருப்பாங்க. உங்களுக்கு துணையா நானும் என்னோட மாணவர்களும் என்னைக்கும் இருப்போம் என்று மிஸ்டர் சாம் சிவகுமாரை பார்த்து சொன்னார். மிஸ்டர் சாமின் இந்த வார்த்தைகளை கேட்டு சிவகுமாரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிந்தது. நிவேதிதாவும் மிஸ்டர் சாமை பார்த்து அவர் பேசிய வார்த்தைகளையும் கேட்டு திகைத்து நின்றாள். சரவணன் தூரத்திலிருந்து இதை பார்த்து சந்தோஷமாக உணர்ந்தான். சோலே சொசைட்டியின் தலைவர் ஜோசப் சொன்னது போல சக்திவேலை பழி வாங்குவதற்காகத்தான் சிவகுமாரை தேச துரோகி என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் அந்த நாட்களில் சிவசக்திவேல் உண்மையில் சக்தி வாய்ந்தவராகத்தான் இருந்தார். ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலி எந்த காரணத்திற்காகவும் சிவகுமாரை குறிவைக்கவில்லை. மாறாக சக்திவேலை பழி வாங்குவதற்காக சிவகுமாரின் மேல் இவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்தை செய்யாமல் இருந்திருந்தால் கட்டோகா ஃபேமிலியும் வில்லியம் ஃபேமிலியும் கைகோர்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த இரண்டு ஃபேமிலியின் எண்ணமும் வாக்கெடுப்பை தவிர்த்து சக்திவேலை பழி வாங்குவதாக மட்டுமே இருந்தது. அதனால் அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம்தான் சிவகுமார். இன்று இந்த இடத்தில் மிஸ்டர் சாம் வராமல் இருந்திருந்தால் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இந்த இடத்திற்கு வந்து இந்த விஷயத்திற்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தவறை பொதுவெளியில் விட தயாராக இல்லை. அதனால் அவர்கள் கண்டிப்பாக இதை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு முன் சிவகுமாரின் மேலிருந்த இந்த பழியை துடைக்க மிஸ்டர் சாம் அவருடைய மாணவர்களுடன் வந்திருந்தார். அத்துடன் அவர் சிவகுமாரை யாரும் காயப்படுத்தக் கூடாது என்றும் மீறி யாராவது அவரை காயப்படுத்தினால் அவர்கள் தனக்கு எதிரி என்றும் எச்சரித்திருக்கிறார். இதையெல்லாம் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்த நிவேதிதா இறுதியாக நிம்மதியாக உணர்ந்தாள். அவள் பதற்றமாக தன் உள்ளங்கைகளை மடக்கி ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மிஸ்டர் சாம் பேசியதை கேட்டு அவளுடைய கைகள் தளர்ந்தது. பின் சந்தோஷமாக நிவேதிதா மெதுவாக திரும்பி சரவணனை பார்த்தாள். நிவேதிதா தன்னை பார்ப்பதை உணர்ந்த சரவணன் தன் தலையை திருப்பி அவளை பார்த்தான். அவன் கொஞ்சம் குழப்பமாக அவளை பார்த்து,
என்னாச்சு? என்று கேட்டான். அவள் சிரித்துக்கொண்டே ஆர்வமாக, இதெல்லாம் நீதான் செஞ்சியா என்று கேட்டாள். ஆனால் சரவணன் ஒன்றும் புரியாதவன் போல் நடித்து, நானா? நான் எதை செஞ்சேன்? நீ எதை பத்தி கேக்குற? என்று மறுபடியும் அவளிடம் கேட்டான். அதான் மிஸ்டர் சாம் இங்க கூட்டிட்டு வந்தது நீதானே? உன்னை தவிர யாராலையும் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியாது என்று நிவேதிதா சொன்னாள். நான் எதையும் செய்யல, எல்லாம் தானா நடக்குது. நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்க, அதனால எல்லாமே நான் செஞ்ச மாதிரியே உனக்கு தோணுது என்று சரவணன் நக்கலாக சொன்னான். நிவேதிதா சிரிக்காமல் தன் முகத்தை கொஞ்சம் இறுக்கமாக வைத்துக்கொண்டு, நான் உன்னை பத்தி அதிகமா நினைக்கிறேன் அப்படின்னு நீயா நினைச்சுக்கிறியா? எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். மிஸ்டர் சாம் மண்டியிட்டதை பார்த்த சிவகுமார் வேகமாக அவரின் அருகில் சென்றார். அவர் பக்கத்தில் சென்று இதை கேட்ட சாம் சிரித்துக்கொண்டே எழுந்து நின்றார். பிறகு ஒருவரை ஒருவர் நீண்ட நாட்களாக தெரிந்து கொண்டவர்கள் போல பார்த்து கொண்டனர். பின் சாம் சிவகுமாரை பார்த்து, கவலைப்படாதீங்க, அங்க யாரும் இனிமே எந்த வதந்தியையும் பரப்ப மாட்டாங்க. நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பேசிட்டேன், எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு கோரிக்கை கடிதத்தை எழுதி உங்களோட இந்த கஷ்டமான நிலைமையை மீட் எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க என்று சொன்னார். சாம் எப்பொழுதும் நேர்மையான மனிதனாகவும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் மனிதராகவும் இருந்தார். சாமின் வார்த்தைகளை கேட்ட சிவகுமார், இத்தனை பேர் எனக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்க யாரும் எனக்காக ரொம்ப மெனக்கட வேண்டாம். எனக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு எனக்கு உண்மையா ரொம்ப ஆறுதலா இருக்கு. உங்களோட எவ்வளவோ முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இங்க வந்திருக்கீங்க என்று சொன்னார். சிவகுமாரின் வார்த்தைகளை கேட்ட சாம் என்று அவரிடம் கூறினார். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் வெளிநாட்டில் இருக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இதுவும் என்னோட ஒரு வேலை தான்னு நான் நினைக்கிறேன். இனி நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இதை கேட்ட சிவகுமார் அவரிடம் ஏதோ சொல்ல வருவது போல தோன்றியது. ஆனால் அவர் சொல்லாமல் நிறுத்தினார். பின் அவர் சொன்னதை கேட்டு சிரித்துக் கொண்டே என்று தலையசைத்தார். பின் சாம் சிவகுமாரை பார்த்து, சரி, நான் இங்கிருந்து உங்களை கூட்டிட்டு போறேன், கவலைப்படாதீங்க. என்னோட பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த எல்லா பிரச்சனையை பத்தியும் நான் கேள்விப்பட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. நீங்களும் குமார் ஃபேமிலியும் என்னோட பாதுகாப்புல பத்திரமா இருப்பீங்க என்று கர்வமாக சொன்னார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட சிவகுமார் மகிழ்ச்சி அடைந்து, ரொம்ப நன்றி சாம், இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவரிடம் சொன்னார். இருவரும் பேசி முடித்துவிட்டு சிவகுமாரும் ஷாமும் பிரஸ் மீட் நடக்கும் இடத்தின் கதவை தாண்டி வெளியே வந்தவுடன் அங்கே இருந்த ஒரு கூட்டத்தை கண்டார். அது ஒரு விழா கூட்டம் போல இருந்தது. சிவகுமார் அவரை திரும்பி பார்த்து, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதும் கொஞ்சம் பேர் தான் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இத்தனை பேரை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க என்று ஆச்சரியமாக கேட்டார். ஆனாலும் மிஸ்டர் சாம் தன்னை பாதுகாக்க நினைக்கிறார் என்று சிவகுமாருக்கு புரிந்தது. சிவகுமார் கேட்ட கேள்விக்கு சாம் சிரித்துக் கொண்டே, இவங்க இன்னும் நிறைய பேர் இல்ல, சுமார் 200-300 பேர் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நான் சரவணனோட ஹெல்ப்புக்காகவும் உங்களோட பாதுகாப்புக்காகவும் தான் கூட்டுவேன். வில்லியம் சாமியோட விஷயத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நான் இவங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீங்க கவலைப்பட வேண்டாம், சரவணன் எல்லாத்தையும் பாத்துக்குவார். அவர் வில்லியம் ஃபேமிலி பத்தின எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் சரி பண்ணிடுவார். அதை பத்தின விஷயத்தை வெளியில கொண்டு வரதுக்காக தான் சரவணா வில்லியம் ஃபேமிலியோட நிறைய போராடி இருக்கார் என்று சிவகுமாருக்கு விளங்குமாறு சொன்னார். சிவகுமார் இறுதியாக அங்கு என்ன நடக்கிறது என்று புரிந்து கொண்டார். பின்னர் அவர் சரவணனை திரும்பி பார்த்து, உன்னை தொந்தரவு செஞ்சதுக்கு நான் மன்னிச்சிரு. உனக்கு நான் ரொம்ப பெரிய பொறுப்பை கொடுத்துட்டேன். என்னால நீ ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுட்ட. நீ சக்திவேலோட பையன் நிரூபிச்சிட்ட. சக்திவேல் எனக்கு செஞ்சு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம், பட்ட அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் நீயும் உன்னோட அப்பாவும் தொடச்சி எரிஞ்சிட்டீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. அவன் தோளை தொட்டு தட்டினார். பின் சரவணனை பார்த்து என்று உருக்கமாக சொன்னார். இதை கேட்ட சரவணன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்லி சிரித்தான். இந்த நேரத்தில் முழு சிட்டேட்டலும் முழு ஹோக்ஸியாவும் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டார்கள். பின் சரவணன் வெளியே சென்றதும் தன்னுடைய தொலைபேசியை எடுத்து ரத்தனத்திற்கு போன் செய்தான்.
மறுபடியும் ரத்தினம் இன்னும் அவர்களின் இடத்திலேயே இருந்தார். சரவணனின் அழைப்பை ஏற்ற ரத்தினத்தின் முகம் அந்த நேரத்தில் மலர்ந்தது. சார், நீங்க ரெடியா இருக்கீங்களா என்று ரத்தினம் கேட்டார். பதிலுக்கு சரவணன், உடனே அங்க இருக்க எல்லாரையும் ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணுங்க என்று தொலைபேசியில் மறுபக்கத்தில் இருந்து சரவணனின் வார்த்தைகள் வந்தது. அதை கேட்டதும் ரத்தினத்தின் உடம்பில் ரத்தம் உற்சாகத்தில் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. அதன் பிறகு ரத்தினம் சரவணனிடம், இப்போ என்ன செய்ய போறோம் என்று கேட்டார். பதிலுக்கு சரவணன், வில்லியம்ஸ் ஃபேமிலி ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொன்னான். இதை கேட்டதும் ரத்தினம், நிச்சயமா என்று சொல்லி சிரித்தார். இதற்காக அவர் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தார். ஆனால் இறுதியாக வில்லியம்ஸ் ஃபேமிலியை சமாளிக்க சக்திவேலுக்கு உதவ முடிந்தது. விரைவில் ரத்தினம் சரவணனுக்கு, சார், எல்லாரும் இங்க ரெடியா இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து ஆர்டர் வந்ததும் அவங்க வில்லியம்ஸ் ஃபேமிலியோட இடத்துக்கு நேரா போயிடுவாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் கண்டிப்பா நடக்கும். உங்களோட ஒரு வார்த்தைக்காகத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி ஒரு செய்தி அனுப்பினார். இந்த நேரத்தில் மொத்த சிட்டாட்டிலும் பெரும் அதிர்ச்சியில் இருந்தது. சிவகுமாரின் பெயர் இறுதியாக பழியிலிருந்து காப்பாற்றப்பட்டது. ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பெயர் இப்பொழுது பெரும் சிக்கலில் இருந்தது. இந்த நேரத்தில் ரத்தினம் அவருடன் ஒன்றாக திரண்டிருந்த மக்களை அழைத்துக் கொண்டு வில்லியம்ஸ் ஃபேமிலியின் வீட்டிற்கு சென்றார். இந்த நேரத்தில் அனைவரின் தாக்குதலும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை இலக்காக கொண்டிருந்தது. சிவகுமாரை தவிர சரவணன், ரத்தினம், மிஸ்டர் சாம், அவருடைய ஆட்கள் அனைவரும் வில்லியம்ஸ் ஃபேமிலி ஹெட் குவார்ட்டர்ஸின் வாசலில் வந்து குவிந்தனர். இந்த நேரத்தில் வில்லியம்ஸ் ஃபேமிலி வீட்டிற்குள் பவானி ஸ்ரீதரை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தார். நாம் இனி என்ன செய்ய போறோம்? நாம் இப்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் என்று ஸ்ரீதரிடம் பவானி சொன்னார். ஸ்ரீதர் தன் கோபமான கண்களால் பவானியை பார்த்துவிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வில்லியம்ஸ் ஃபேமிலி அழிய போகுது. நாமளும் சேர்ந்துதான். இதெல்லாம் அந்த சக்திவேலோட பிளானா தான் இருக்கும். நம்ம எல்லாரையும் இங்க புலம்ப விட்டுட்டு அவன் சாவகாசமா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கான் என்று கோபமாக சொல்லி பற்களை கடித்தார். ஆனால் அவரது கைகள் பயத்தில் நடுங்குவதை அவரால் தவிர்க்க முடியவில்லை. இந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்த மக்கள் அனைவரும் நிச்சயமாக அதனுடைய உண்மைகளையும் அதனை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பார்கள். இதுவரை சிட்டாடெல்லில் காலியாக இருந்த தெருக்கள் இந்த நேரடி ஒளிபரப்பை பார்த்ததும் மக்களால் நிரம்பி வழிந்ததை அனைவரும் பார்த்து பயத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி ஹெட் குவார்ட்டர்ஸின் வாசலில் ஏராளமான மக்கள் சூழ்ந்திருந்தார்கள். இதை பார்த்து வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஆட்கள் அனைவருக்கும் பயத்தில் முழி பிதுங்கியது போல இருந்தது. ஓ, உனக்கு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்ல அத்துப்படி போலையே என்று சிவசக்தி வேலை பார்த்து சொன்ன ஸ்ரீதர் கோபத்தில் மேசையில் ஓங்கி குத்தினார். சிவசக்திவேல் ஒரு மிடர் குடித்துவிட்டு மேசையில் வைத்திருந்த டீ கப் அதிர்ந்து டீயும் கூட கொட்டியது. ஆனாலும் சிவசக்திவேல் வழக்கத்திற்கு மாற்றமாக மிக சாந்தமாக இருந்தார். அவரது கண் இமை லேசாக கூட மூடப்படவில்லை. அத்தனை பெரிய வில்லியம்ஸ் ஃபேமிலியும் கூட அவரது பார்வையில் ஒரு சிறு எறும்பை போன்றவர்கள்தான். அந்த ஃபேமிலியை ஒரு விரலால் நசுக்கி அழித்து விடுவார். என்ன, இவங்க எல்லாரையும் உன்னோட ஆர்டர்ல கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண வச்சுட்டா வில்லியம்ஸ் ஃபேமிலியை ஜெயிச்சிடலாம் நினைக்கிறியோ? சிவசக்திவேல், என்ன இந்த மாதிரி மொள்ள மாதிரித்தனம் பண்ணி தான் ஃபாரின்ல நீ இப்ப இருக்கிற பொசிஷனுக்கு வந்திருக்கியா? சிவசக்திவேல், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நீ எங்கெங்கயோ எப்படி எப்படி எல்லாமோ இருந்திருக்கலாம். ஆனா உன்னோட கைவண்ணம் வில்லியம்ஸ் ஃபேமிலி மேல வேலை செய்யாது என்று மிகுந்த கோபத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். அவர் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். கோபத்தில் அவருடைய முகம் கூட சிவந்து போயிருந்தது. சிவசக்திவேலு முகத்தில் லேசான ஒரு புன்னகையை பூசிக்கொண்டு இருந்தார். அவர் ஸ்ரீதரை பார்த்து, சில விஷயங்களை நம்மளால டிசைட் பண்ண முடியாது. நாம ஆசைப்படுறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது இன்னொன்னா தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னு சொன்னா நான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே ஹோக்ஷாவுக்கு வந்துட்டேன் என்று சொன்னார். அவரது முகத்தில் இருந்த அந்த புன்னகைக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தன. ஆமா, அது எங்களுக்கு தெரியும். உன்னோட ஒவ்வொரு மூவையும் நாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன, நீ திரும்ப வந்தது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் இல்லைன்னு சொன்னா உன்னோட பையன் கோஸ்ட் டவுன்ல அநியாயமா செத்து போயிருக்கும் என்று சொன்னார் ஸ்ரீதர். அவர் சொன்னதை கேட்டதும் சிவசக்திவேல் உதட்டை பிதுக்கிக் கொண்டு தலையை ஆட்டினார். ஓ, அப்படியா நினைச்சிட்டு இருக்க என்று கேட்டுவிட்டு ஸ்ரீதரை உற்று பார்த்தார். இன்னும் வேற எப்படி என்று புருவத்தை உயர்த்தி கேட்டார் ஸ்ரீதர். அதற்கு சிவசக்திவேல் சிரித்துவிட்டு, சூப்பர், என்ன ஒரு கான்பிடன்ஸ். நீங்க எல்லாரும் இப்படித்தான் நினைக்கணும்னு சொல்லிதான் என்னோட எதிர்பார்ப்பு இருந்துச்சு.
அப்படி பார்த்தா நீங்க எல்லாரும் முட்டாள்னு சொல்லலாம். அந்த நேரம் நான் வந்தது வில்லியம்ஸ் ஃபேமிலி அழிக்கிறதுக்கு சில பிளான்களை அப்படியே லைனா போட்டுட்டு போறதுக்கு தான். சரவணனை பத்தி சொல்லணும்னா நான் ஒன்னும் அவனை காப்பாத்தலாம் வரல. போற வழியில் அவனுக்கு சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போனேன், அவ்வளவுதான். உண்மையை சொல்லணும்னா நான் அவனை பார்க்க போகலனா கூட அவன் நல்லா தான் இருந்திருப்பான். எப்படி இருந்தாலும் நான் அவனை பார்க்க போனதுல உங்க எல்லாருடைய கவனமும் அவன் பக்கம் திரும்பி இருக்கும் என்று சொல்லிவிட்டு மீதம் இருந்த டீயால் ஒரு பெரிய சிப்பை இழுத்தார். அதன் பின் மீண்டும் அவரே தொடர்ந்தார். சரி, ஏதோ இன்னைக்கு நீ என்னை உட்கார வச்சு டீ எல்லாம் கொடுத்துருக்க, அதனால நான் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்பதான் உன்னால நிம்மதியா சாக முடியும் என்று சொன்னார். அவரது வார்த்தையில் சொன்னதை செய்தே தீருவேன் என்ற உறுதி மிக அதிகமாக இருந்தது. அவரது முகத்தில் இத்தனை நேரமாக இருந்த சாந்தம் இப்பொழுது கொஞ்சமாய் குறைந்து கொண்டிருந்தது. ஸ்ரீதர் அதை பார்த்ததும் லேசாக அதிர்ந்தான். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி சிவசக்திவேல் கோஷ்டவுன் புரொவின்ஸில் கொஞ்ச நாட்கள் தான் தங்கியிருந்தார். அந்த கொஞ்ச நாளில் அப்படி என்னதான் செய்திருக்க முடியும் என்று யோசித்தார் ஸ்ரீதர். அந்த கொஞ்ச நாட்களில் வில்லியம்ஸ் ஃபேமிலியை அழித்து விடத்தான் முடியுமா என்று யோசித்தார். எந்த பக்கத்தில் இருந்து யோசித்து பார்த்தாலும் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது அவருக்கு. கடந்த கொஞ்ச நாளா நான் என்னோட பணம் கொஞ்சத்தை இன்னும் ஒரு ப்ராவின்ஸுக்கு மாத்திக்கிட்டு இருந்தேன். நீங்க நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க தானே என்று சிவசக்திவேல் சொல்லும் பொழுதே அவரது முகத்தில் மீண்டும் லேசாக ஒரு புன்னகை தோன்றியது. ஆனாலும் அந்த புன்னகையின் அர்த்தம் அத்தனை நல்லதாக இருக்கவில்லை. அந்த புன்னகைக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரும் மர்மத்தை அடக்கி வைத்திருப்பது போல இருந்தது. சிவசக்திவேல் சொன்னதை கேட்டதும் ஸ்ரீதர் புருவங்கள் இரண்டையும் சுருக்கி கொண்டு, ஆமா, அதுக்கு என்ன இப்போ என்று கேட்டார். அவருக்கு இப்போதும் கூட சிவசக்திவேல் ஏதும் ஒரு பெரிய தூண்டிலை போட்டிருக்கிறார் என்றுதான் எண்ணமாக இருந்தது. அது சரிதான். சோலே சொசைட்டி பக்கம் இருக்கிறப்ப நார்த் ஈஸ்ட் ஏரியால எங்களுக்கு க்ளோஸ் பிசினஸ் கோஆபரேஷன் இருக்கத்தான் செய்யும் என்று இடையில் புகுந்து கொண்டு பேசினார் பவானி. அதற்கு சிவசக்திவேல் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக அவரது டீயை குடித்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பேசத் தொடங்கினார். உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் 300க்கு மேற்பட்ட கார்பரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 14 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் ஹையஸ்ட் வேல்யூ கொண்ட கான்ட்ராக்ட் 1373 கோடியே 52,76,600.52 கோடி டாலர் மதிப்புள்ளது என்று மிக கூலாக சொல்லிக் கொண்டு போனார். அதை கேட்ட பவானி வாயெடுத்து போய் நின்றார். அவரும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் தலைவர்களில் ஒருத்தியாக இருந்தாலும் கூட இந்த பெரிய வில்லியம்ஸ் ஃபேமிலியின் ஒரு ஜெனரல் அக்கவுண்ட் வேலையையும் அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். அதனால் அவர் ஒவ்வொரு அக்கவுண்ட் பற்றியும் மிகவும் தெளிவாகத்தான் இருந்தார். ஆனாலும் அவருக்கு இப்போது சிவசக்திவேல் சொன்னது போல இத்தனை துல்லியமாக தெரியவில்லை. சிவசக்திவேல் சொன்னதை பவானியால் நம்பவும் முடியவில்லை. அதனால் மெதுவாக அவரது போனில் இருந்த டெம்பரரி பினான்சியல் ஆப்பை ஓபன் செய்து பார்த்தார். அதில் இருந்ததைத்தான் அப்படியே ஒரு நம்பராவது பிழையாகாமல் சொல்லியிருந்தார் சிவசக்திவேல். இது எப்படி சாத்தியமாகும் என்று யோசிக்க தொடங்கினார். அந்த கான்ட்ராக்ட் ஒரு நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்டிற்கு கீழ்தான் இருந்தது. அவரை தவிர வேறு யாருக்கும் இந்த கணக்கு தெரியாது. இது வெம்பிளி மாலுடன் போடப்பட்டிருந்த மிகவும் க்ளோஸான ஒரு பார்ட்னர்ஷிப். அதுவும் பவானியை நேரில் போகாமல் இருந்திருந்தால் அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்தும் இருக்காது. உனக்கு எப்படி நமக்கு தெரியும்? இந்த மாதிரி ட்ரேட் சீக்ரெட் எல்லாத்தையும் தப்பா யூஸ் பண்ணினா உன்னை உண்டல என்ன பண்ணிடுவேன் பாத்துக்க என்று பல்லை கடித்துக் கொண்டு கோபமாக சொன்னார் பவானி. பவானி கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்க சிவசக்திவேலோ எதுவுமே நடக்காதது போல புன்னகைத்துக் கொண்டிருந்தார். பின் பவானியை பார்த்து, என்னது தப்பா யூஸ் பண்றேனா? பவானி, எனக்கு என்னமோ உனக்கு வயசாயிடுச்சுன்னு தோணுது. பாரு, கண்ணெல்லாம் கூட சுருங்கி போயிருக்கு. அப்படியும் மூளையும் மங்கிக்கிட்டே போகுது போல. நான் தானே இந்த கான்ட்ராக்டரோட பாட்டியே, அப்போ எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் என்று கேட்டார். சிவசக்திவேல் சொன்னதை கேட்டதும் பவானியின் புருவங்கள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கொண்டன. கூடவே உடலும் நிற்காமல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே என குழம்பி போனார். அவன் இப்படி பாட்டியே ஆவான் என்று யோசித்தார். அது மட்டும் இல்ல, 2வது பெரிய ப்ராஜெக்ட் லாக்ஸ்பூர் ரியல் எஸ்டேட்டோடது. அது 1 பில்லியனுக்கும் அதிகமான பெருமதிப்புடையது. அதை 2 மாசத்துக்கு முன்னாடி சைன் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் 3வது ப்ராஜெக்ட் என்று அடுத்தடுத்து பெருமதியோடு சொல்லிக் கொண்டே போனார். சிவசக்திவேல் வில்லியம்ஸ் ஃபேமிலி இதுவரை சைன் பண்ணியிருக்கும் ஒவ்வொரு கான்ட்ராக்டினதும் பெருமதியை ஒன்று கூட பிழையாகாமல் அத்தனை தெளிவாக ஒவ்வொன்றாக ஆர்டர் படி சொல்லிக் கொண்டு போனார். அத்தனை நேரமும் பவானி எல்லாவற்றையும் போனில் செக் பண்ணிக் கொண்டே இருந்தார்.
அவர் சொன்னது எல்லாமே ஒரு பிழையும் இல்லாமல் இருந்தது. ஏதோ அவரது போனில் இருக்கும் அமௌண்ட் எல்லாவற்றையும் காப்பி பேஸ்ட் செய்து வாசிப்பது போல இருந்தது. அதை பார்க்கும் பொழுது பவானியின் உடலும் நடுங்கிக் கொண்டே இருந்தது. இது எல்லாவற்றையும் சிவசக்திவேலினால் இத்தனை சரியாக சொல்ல முடியுமாக இருந்தால் ஒன்றே ஒன்றுதான் அவருக்கு நிச்சயமானது. அதுதான் வில்லியம்ஸ் ஃபேமிலி சமீப காலத்தில் சைன் பண்ணிய எல்லா ப்ராஜெக்டிலுமே சிவசக்திவேல் தான் பார்ட்டி ஏ ஆக இருந்திருக்கிறார் என்பது. அப்படி இல்லாமல் இருந்தால் அவரால் எப்படியும் இத்தனை துல்லியமாக சொல்ல முடியாது. வேறு யாரும் அவருக்கு இந்த தகவல்களை லீக் செய்யவும் வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் இது எல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்பதுதான் பவானிக்கு பெரும் புதிராக இருந்தது. அதிலும் எங்கே இருந்து சிவசக்திவேலுக்கு அவ்வளவு பணம் வந்தது என்பதுதான் பெரும் ஆச்சரியமாக இருந்தது. உனக்கு 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 எப்படி இதெல்லாம் இவ்வளவு தெளிவா தெரியும்? எனக்கு என்னை விட தெளிவா தெரிஞ்சிருக்கு என்று திக்கி திக்கி கேட்டார் பவானி. அதை கேட்டதும் சிவசக்திவேல் சிரித்தார். சிரித்துவிட்டு, எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இதெல்லாம் நான் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு எதிராக செஞ்ச பழிவாங்கலாச்சே என்று சொன்னார். அவரது சொல்லில் ஒருவித கர்வம் தெரிந்தது. அதை கேட்டதும் பவானி வேகமாக தலையை ஆட்டிவிட்டு, அப்படியாவே இருந்தாலும் எப்படி எப்படி எல்லா கான்ட்ராக்ட்லயும் நீ பார்ட்டி ஏவா இருந்திருக்க? நாங்க சைன் பண்ணின எல்லாமே சீக்ரெட்டா சோலே சொசைட்டியோட சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் கட்டோக்கா ஃபேமிலி ஹோக்ஸியாவிலையும் சோலே சொசைட்டியும் செட்டில் ஆக நாங்க ஹெல்ப் பண்ணினதுக்கு எங்களுக்கு கிடைச்ச வெகுமதி என்று சொன்னார். எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு மிடர் டீயை குடித்தார். பின் மீண்டும் அவரே, நீங்க சோலே சொசைட்டிக்காக கடோக்கா ஃபேமிலி கூட மோதினப்போ உங்களுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கல. சிவகுமார் மேல படி போடுறதுக்கும் சோலே சொசைட்டி ஹோக்ஸியாவில் நிலையூன்றி நிற்கவும் நீங்க வேணும்னே ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி ஈக்குவல் ஓட்ஸ் கிரியேட் பண்ணீங்க. அதனால ஹோக்ஸியா மக்கள் உங்களுக்காக பரிதாபப்பட்டாங்க. அதே நேரத்தில் சோலே சொசைட்டிக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா உங்களோட பிளான்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி எதிர்க்க நீங்கெல்லாம் யார் என்று கேட்டார் சிவசக்திவேல். எல்லாவற்றையும் கேட்ட பவானியின் புருவம் இப்போதும் சேர்ந்தே இருந்தது. அந்த ஃபேமிலியை சேலஞ்ச் பண்ணும் அளவிற்கு அவள் ஒரு ஆள் இல்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் சிவசக்திவேலுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவரால் என்னதான் செய்ய முடியும் என்று யோசித்தாள். நீ எப்படி கான்ட்ராக்ட் எடுத்த, அத முதல்ல சொல்லு என்று கோபத்தின் உச்சியில் இருந்த பவானி கேட்டார். அவருக்கு இப்போதும் அதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்று நம்ப முடியாமல் தான் இருந்தது. பவானியின் கேள்வியை கேட்டதும் சிவசக்திவேல் லேசாக தோளை குலுக்கினார். எப்படி கான்ட்ராக்ட் எடுத்தனா? உண்மையை சொல்லணும்னா நான் தான் சோலே சொசைட்டி கிட்ட இது எல்லாத்தையும் உங்களுக்கு சைன் பண்ண சொல்லி சொன்னதே. இல்லைன்னா என்ன, நீங்க இந்த கடேகா ஃபேமிலி தான் உங்களுக்கு இந்த ரிவார்டு எல்லாத்தையும் கொடுத்துதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று கேட்டார் சிவசக்திவேல். அதை கேட்டதும் மீண்டும் பவானியின் உடல் இன்னும் அதிகமாக நடுங்க தொடங்கியது. கால் இரண்டும் அப்படியே விரித்து கொண்டு வருவது போல இருந்தது. அப்போது அவருடனே, இது எப்படி சாத்தியமாகும்? சோலே சொசைட்டி எதுக்கு உன் பேச்சு கேட்கணும் என்று கேட்டார். சிவசக்திவேல் இதற்கு முன்னாடி சொன்னதை பவானியினால் நம்பவே முடியவில்லை. அதை கேட்டதும் மீண்டும் அழகாக புன்னகைத்து சிவசக்திவேல், அது ரொம்ப சிம்பிள். நான் கடோக்காவுக்கு போய் அந்த ஃபேமிலி கிட்ட இருந்த சோலே சொசைட்டியை வாங்கிட்டேன். நீங்க யாரும் இதை எதிர்பார்க்கல தானே? நான் வேணும்னே தான் ஹோக்ஸியாவோட சோலே சொசைட்டியோட சேர்மன் யாருன்னு சொல்லி யாரும் நோட் பண்ணாம பார்த்துக்கிட்டேன். அப்படி நடந்தா தானே என்னோட விளையாட நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதோட இப்போ ஹோக்ஸியா பிரான்ச் மட்டும் இல்ல, மொத்த சோலே சொசைட்டியும் எனக்கு கீழே தான் இருக்கு என்று சொல்லி முடித்தார். அதை கேட்டதும் வில்லியம்ஸ் ஃபேமிலி மொத்தமாக ஆடி போனார்கள். அங்கே இருந்த ஒவ்வொருத்தரின் இதயமும் அமைதியாக துடித்துக் கொண்டிருக்கவில்லை. எல்லாம் ரயில் தண்டவாளம் போல சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. இத்தனை காலமாக நம் எதிர்காலம் நமக்கு வாய்த்த நல்ல காலம் என்று எதை நம்பி இருந்தார்களோ அதுவே இப்பொழுது சிவசக்திவேலுடையது என தெரிந்ததற்கு பின்னர் அவர்களால் எப்படித்தான் நிம்மதியாக இருக்க முடியும்? அப்படியானால் சிவசக்திவேல் எத்தனை சக்தி வாய்ந்தவன்? இது சத்தியமே இல்ல. நீ போய் சொல்ற. உன்னால சோலே சொசைட்டியை வாங்க முடிஞ்சாலும் கூட அவங்களால என் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண தேவையான காசு கொடுத்திருக்க முடியாது தானே? முடியுமா என்று கண்களை அகல விரித்துக் கொண்டு கேட்டார் ஸ்ரீதர். அதை கேட்டதும் சிவசக்திவேல் சத்தமாக சிரித்தார். பின் அவர் ஸ்ரீதரை பார்த்து, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இந்த காசெல்லாம் எனக்கு ஒரு அளவே இல்லை. நான் ஒண்ணு இங்க இருக்கிற எல்லாரும் ஏழைங்கன்னு சொல்ல வரல. ஆனா ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த காசு எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க போல. அதாவது என்னதான் வேலன் ஃபேமிலி இப்ப பவர்ஃபுல்லானதா இல்லைனாலும் கூட ஹோக்ஸியால இப்பவும் என்ன ஃபாலோ பண்ண ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா
என்னோட ரொம்ப நம்பிக்கையான சப்பார்டினேட்ஸ் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னா நார்த் ஈஸ்ட் ஏரியால இருக்கிற ஆள் தான் உனக்காக காசு கொடுத்தான்னு சொல்ல வரியா? அவன்கிட்டயும் இவ்வளவு காசு இல்லையே என்று புருவத்தை உயர்த்தி கொண்டு சொன்னார் ஸ்ரீதர். அதற்கும் சிவசக்திவேல் புன்னகைத்துவிட்டு, என்னால இந்த அளவு பணத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை கிராஷ் ஆனதை நீங்க எல்லாரும் நோட் பண்ணி தானே இருப்பீங்க. 350 340க்கு போச்சு என்று சொன்னார். அதை கேட்டதும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் எல்லாரும் ஷாக்குடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என யோசித்தார்கள். உன்கிட்ட ஒரு மலையளவு தங்கம் இருந்திருந்தா தான் உன்னால இதை பண்ண முடியும் என்று சொன்னார் ஸ்ரீதர். அதை கேட்டதும் சிவசக்திவேல் முதலில் பயந்தது போல பாவனை செய்தார். பின் சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று மேசையில் கையை அடித்துவிட்டு, என்னது, என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா என்று கேட்டார். அவரது முகத்தசிகள் கோபத்தில் ஆடிக்கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. அவரது கோபத்தை பார்த்த அங்கே இருந்த எல்லோருக்கும் டவுசர் நனையாமல் இருப்பது கொஞ்சம் ஆச்சரியம்தான். என்கிட்ட ஒரு தங்க சுரங்கம் தான் இருக்குன்னு நீ நினைக்கிறியா என்று சக்திவேல் கேட்டதும் ஸ்ரீதர் அதிர்ந்து போனார். அவர் சொல்வதை ஸ்ரீதர் நம்ப முடியாமல் பார்த்தார். நீ என்ன சொல்ற? உனக்கு மவுண்டன் கோல்னா அவ்வளோ சாதாரணமா போச்சா? எனக்கு தெரியும் நீ பெரிய பணக்காரன் தான், ஆனா இது உங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட சக்திவேல் பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் ஸ்ரீதரை பார்த்து சிரித்தார். சக்திவேலின் அந்த சிரிப்பு ஸ்ரீதருக்குள் ஏதோ ஒன்றை உணர்த்தியது. அப்படியென்றால் சக்திவேல் சொல்வது உண்மைதானா? ஆனால் இது எப்படி சாத்தியம்? இந்த உலகத்திலேயே விலை மதிப்பான பொருள் என்றால் இரண்டு தான். ஒன்று ஹெவி மெட்டல், இன்னொன்று இந்த தங்கச் சுரங்கம். என்னதான் சக்திவேல் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த அளவிற்கு இப்படி பணக்காரனாக ஆயிருக்க முடியும் என்று யோசிக்கும் பொழுதுதான் அவருக்கு கடந்த மாதம் நடந்த நிகழ்வு ஒன்று நினைவுக்கு வந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலி செய்த எக்கனாமிக்கல் ரிசர்ச்சில் கூடிய விரைவில் ஆல்பிரிகோவில் ஒரு தங்க சுரங்கம் வெளியிடப்பட இருப்பதாகவும் அந்த தங்க சுரங்கத்துடன் ஹோக்சியா நாடு கான்டாக்ட் செய்திருப்பதாகவும் வெளிவந்திருந்தது. இனிமேல் அந்த தங்கமே ஹோக்சியா நாட்டிற்கு வரும் என்றும், அப்படி அந்த தங்கம் வந்தால் நிச்சயம் ஹோக்சியா நாட்டில் தங்கத்தின் விலையில் ஒரு மாற்றம் வரும் என்றும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த மாற்றத்திற்கு பின்னால் சக்திவேல் தான் இருப்பார் என்று அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் கூட நினைத்து பார்க்கவில்லை. அதை நினைக்கும் பொழுதே ஸ்ரீதருக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. அவர் அப்படி யோசிக்கும் பொழுது அவர் இதயத்தில் ஏதோ வலி ஏற்படுவது போல இருந்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இருந்தார். பின்பு, அப்போ இதெல்லாம் நிஜமாவே சக்திவேலுடையதானா என்று நினைக்கும் பொழுதே அவருக்கு வேர்த்து கொட்டியது. அவரது இதயம் பல மடங்கு துடிக்க ஆரம்பித்து விட்டது. விட்டால் அவரது இதயம் அவரது நெஞ்சை பிளந்து கொண்டு வெளியே ஓடிவிடும் அளவிற்கு ஸ்பீடாக துடித்தது. சக்திவேல் சொன்னதை கேட்டதும் ஸ்ரீதருக்கு மட்டுமல்ல, வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள மற்றவர்களுக்கும் அது நம்ப முடியாத பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அங்கிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் காதுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். உண்மையாவே இது சக்திவேலுடையதானா? சக்திவேல் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாரு? ஒருவேளை சக்திவேல் சொல்றது உண்மையா இருந்தா நாம பிசினஸ் பண்ணும்போது அது எப்படி தெரியாம போச்சே? ஒருவேளை சக்திவேல் சொல்ற மாதிரி இது அவருடையதா இருந்தா நாம பிசினஸ் பண்ணும்போது செல்லரோட பெயர் இடத்துல அவரோட பேர் தானே இருக்கணும். ஆனா நம்ம ஒரு நாள் கூட அவர் பேரை பார்க்கலையே. ஒருவேளை இதுவும் சக்திவேலோட வேலையா? இந்த பிசினஸ்க்கு பின்னாடி எல்லாம் அவர் தான் இருக்காருன்றத மறைச்சிருப்பாரோ என்று ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் தோன்றிய கேள்விகளை கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு எழுந்த அதே சந்தேகம்தான் பவானிக்கும் இருந்தது. பவானி உடனே தனது புருவத்தை சுருக்கி கொண்டு கேட்டார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? ஒருவேளை நிஜமாவே நீங்க இந்த தங்க சுரங்கத்துக்கெல்லாம் ஓனரா இருந்தா நீங்க இந்த உலகத்துல ரொம்ப நம்புறது 3 பேரு தான். ஒன்னு ஈஸ்வரி, இன்னொன்னு சரவண, அப்புறம் மிஸ்டர் குமார். இவங்க 3 பேருமே இதோட டைரக்டர் பெனிஃபிஷரி கிடையாது. அவங்க 3 பேரும் இல்லனா நீங்க அதை தாண்டி வேற யாரையும் நம்பி இவ்வளவு பெரிய ஹியூஜ் பிசினஸ கொடுக்கறதுக்கு நீங்க ஒன்னும் முட்டாள் கிடையாது. இதெல்லாம் உங்களுடையது தானே, நான் எப்படி நம்புறது என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்து கொண்டு, உங்களுக்கு தான் இது ஹியூஜ் பிசினஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண பிசினஸ். இந்த மாதிரி நான் பல மடங்கு பெரிய பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கேன். அதனால இதெல்லாம் எனக்கு தூசிக்கு சமம் என்று சொன்னார். சக்திவேல் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் பேர் அதிர்ச்சியுடன், அப்படியென்றால் இதைவிட பெரிய பலம் சக்திவேலுக்கு இருக்கிறதா என்பது போல் பார்த்தார்கள்.
இதுவரை வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் தங்களை விட அங்கு யாரும் சிறந்தவர்கள் இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவு ஏன், சக்திவேலிடம் இவ்வளவு பவர் இருந்தும் கூட சக்திவேலை விட வில்லியம்ஸ் ஃபேமிலி தான் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சக்திவேல் சொல்வதை கேட்கும் பொழுது சக்திவேல் முன்பு அவர்களது குடும்பம் எதுவுமே இல்லையோ என்பது போல உணர்ந்தார்கள். ஆனாலும் பவானியால் சக்திவேல் சொல்வதை நம்ப முடியவில்லை. உடனே பவானி, நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? அப்படின்னா நீங்க யாரோட பேர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு பின்னால எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்லையே என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு, இது உன்னோட தப்பில்லை. மனிதர்கள் சுபாவமே அப்படித்தான். யார் இதை சொன்னாலும் உடனே நம்ப மாட்டாங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போட்டிருக்கீங்களே கான்ட்ராக்ட், அதை எடுத்து யார் இருக்கான்னு பாருங்க என்று சொன்னார். சக்திவேலின் முகத்தில் கான்பிடன்ஸ் இருப்பதை பார்த்த பவானி சக்திவேலை பார்த்து கொண்டே தனது அருகில் நின்று கொண்டிருந்த தனது வேலையாளை கூப்பிட்டு தங்களது அக்ரிமெண்டை உடனே எடுத்து வரும்படி சொன்னார். உடனே அந்த வேலையாள் ஓகே மேம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சிட்டாக பறந்து சென்றார். அவர் சென்ற 15 நிமிடத்திலேயே பவானியிடம் அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி பார்த்த பவானி குழம்பி போனார். அதில் ஒவ்வொரு ப்ராஜெக்டிலும் ஒரு நபரின் பெயர் இருந்தது. அவர்கள் அனைவரின் பெயரையும் இன்வெஸ்டிகேட் செய்யும் பொழுதுதான் அவர்கள் அனைவரது பின்னாலும் ராகவேந்திரன் இருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தது. ராகவேந்திரனின் பெயரை பார்த்ததுமே வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் அதிர்ந்து போனார்கள். என்ன, ராகவேந்திரனா? அப்படின்னா இவரோட தங்க சுரங்க பிசினஸ் பாத்துக்கிறது ராகவேந்திரனா? ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவங்க 2 பேரும் பேசி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. ராகவேந்திரன் அவர் மேல வருத்தத்துல தான் இருக்காரு என்று பவானி தனக்குள் நினைத்து கொண்டாள். ராகவேந்திரனும் சக்திவேலும் முன்னாளில் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் இருவரும் ஒன்றாகத்தான் செல்வார்கள், ஒன்றாகத்தான் வருவார்கள். ஹரிஹரன் சக்திவேலை தனது குடும்பத்திற்கு அழைத்துச் செல்லும் போது கூட சக்திவேல் தன்னுடன் ராகவேந்திரனையும் அழைத்துச் சென்றிருந்தார். அவர்கள் எந்த பிசினஸ் செய்தாலும் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் செய்ய மாட்டார்கள். இருவரும் ஒன்றாகத்தான் இருந்து வந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி சக்திவேலை ஏமாற்றிய பிறகு சக்திவேல் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அவர் அப்படி வெளியேறியதன் பிறகு சக்திவேலினால் அதிகம் பாதிக்கப்பட்டது ராகவேந்திரன் தான். ஆனால் ராகவேந்திரன் சக்திவேலுடன் கோபமாக இருப்பதாகவும் கடந்த 20 வருடங்களாக இருவரும் ஒரு போன் கால் கூட பேசிக் கொள்ளவில்லை என்றும் நேரிலும் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றும் அனைவரையும் நம்ப வைத்திருந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலி கூட சக்திவேலுக்கும் ராகவேந்திரனுக்கும் இடையில் எந்த ஒரு உறவும் இருக்காது என்றுதான் நினைத்திருந்தார்கள். ஆனால் திடீரென்று இப்படி அவர்கள் நினைத்ததற்கு எதிர்மறையாக நடக்கும் என்று அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அங்கிருந்த அனைவரது முகமும் மாறியிருப்பதை பார்த்த சக்திவேல் சிரித்துக் கொண்டு சொன்னார், என்னாச்சு? உங்க யாராலையும் நம்ப முடியலையா? நானும் ராகவேந்திரனும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்கலல்ல. அவன் என்னோட நண்பன். உங்களை மாதிரி அவனுக்கு துரோகம் பண்ண தெரியாது. நாங்க வேர்ல்டு ஃபுல்லா சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்கோம். எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியும் இருக்கோம். எங்களுக்குள்ள ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இல்லை. ராகவேந்திரனுக்கும் எனக்குமான உறவு உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத உறவு. ஏன்னா நீங்க உறவுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க இல்லையே. உங்களுக்கு மற்றவங்களை நம்ப வச்சு முதுகுல குத்ததானே தெரியும் என்று கோபமாக சொன்னார். சக்திவேல் ராகவேந்திரனை பற்றி சொல்லியதை கேட்டதும் வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவரும் சக்திவேலை கண்ணிமைக்காமல் பார்த்தார்கள். சக்திவேல் எவ்வளவு யோசித்திருந்தால் இவ்வளவு பெரிய விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் செய்திருப்பார் என்று. உண்மையை சொல்ல போனால் சக்திவேலின் திறமையை பற்றி அங்குள்ள அனைவருக்கும் தெரியும். முதலில் ஹரிஹரன் சக்திவேலை அவரது ஃபேமிலிக்குள் கூட்டி வரும்பொழுது அங்கிருந்த அனைவரும் சக்திவேலை பார்த்தவுடனே கணித்து விட்டார்கள். சக்திவேல் சாதாரண ஆள் இல்லை என்று, அவரால் நிச்சயம் ஒரு பெரிய இடத்திற்கு போக முடியும் என்றும், அவரிடம் எந்த ஒரு பிசினஸை ஒப்படைத்தாலும் அதில் அவர் சக்சஸ்ஃபுல்லாக ஆவார் என்றும் தெரிந்திருந்தது. அவர்கள் நினைத்தது போலவே நாட்கள் செல்ல செல்ல சக்திவேல் உயர்ந்து கொண்டே சென்றார். முதலில் சக்திவேலின் வளர்ச்சி அங்கிருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் நாள் போக்கில் அவர் அவர்களது குடும்பத்தை விட உயர்ந்து கொண்டே போனார். இதை பார்த்து பொறாமைப்பட்ட வில்லியம்ஸ் ஃபேமிலி தான் சக்திவேலை ஒழித்து கட்டுவதற்கு முடிவெடுத்து அவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்தது. அவர்கள் அனைவரும் அதை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 20 வருடத்திற்கு முன்பு சக்திவேலுக்கு நடந்த நிகழ்வு அனைவரது கண்களிலும் வந்து போனது. இந்த 20 வருட பகையில் நிச்சயம் சக்திவேல் பெரிய பிளானுடன் தான் வந்திருப்பார் என்றும் அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்தது.
அங்கிருந்த அனைவரும் தங்களையும் மறந்து சக்திவேலை பற்றி நினைத்துக் கொண்டிருக்க அவர்கள் அனைவரையும் பார்த்து சக்திவேல் சிரித்துக்கொண்டு அவரை தானாகவே முன் சென்று அங்கு நின்று கொண்டிருந்த ஸ்ரீதரை பார்த்தார். இப்ப சொல்லுங்க, இங்க காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா என்று கேட்டார். உடனே ஸ்ரீதர், அப்கோர்ஸ், உனக்கு யார் அந்த தகுதி இல்லைன்னு சொன்னா என்று சட்டென்று தனது முகத்தை மென்மையாக மாற்றிக்கொண்டு சொன்னார். அவரின் அந்த மாற்றத்தை கவனித்த சக்திவேல் மறுபடியும் சிரித்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு டீ கப்பை எடுத்து டீயை ஊற்றியவர் அதை ஒரு வாய் குடித்துவிட்டு பின்பு அவர்களை பார்த்தார். இதென்ன டீ நல்லாவே இல்ல. வில்லியம்ஸ் ஃபேமிலி கிராண்ட் பார்ட்டில இப்படி ஒரு டீ தான் குடிப்பீங்களா? இந்த டீ ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் பிராண்டை மாத்துங்க. நான் வேணா உங்களுக்கு நல்ல பிராண்டை சஜஸ்ட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த டீயை குடித்தார். சக்திவேலின் அந்த பேச்சை கேட்டதும் அங்கிருந்த பலரும் சக்திவேலை ஒரு மார்க்கமாக பார்த்தார்கள். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? இவர் என்னன்னா டீய போய் வர்ணிச்சிட்டு இருக்காரு என்பது போல இருந்தது அவர்களது பார்வை. சக்திவேல் அப்படி சொன்னதும் அங்கிருந்த ஸ்ரீதர் தனது குரலை சரி செய்து கொண்டு பேசினார். நெக்ஸ்ட் இந்த மாதிரி எந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். சக்திவேல், உன்னை வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப குறைச்சி எடை போட்டோன்னு நினைக்கிறேன். இப்ப நீ யாருன்னு எங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு எங்களுக்கு உன் மேல இப்போ எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை. அதே மாதிரி நீயும் எங்க மேல எந்த ஒரு வெறுப்பையும் காட்டாத. வந்து உட்கார்ந்து இந்த பார்ட்டியில கலந்துக்கோ. உனக்கு இதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. நமக்குள்ள இத்தனை வருஷம் இருந்த எல்லா பிரச்சனையும் இப்போ பேசி தீர்த்துக்கலாம் என்று சொன்னார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு நாற்காலியை நகற்றினார். அதில் உட்கார்ந்தவர் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மறுபடியும் தனது கையில் வைத்திருந்த அந்த டீ கப்பை எடுத்து டீயை குடித்தார். பின்பு, என்ன பேசி தீர்த்துக்கணும் என்று கேட்டார். உடனே ஸ்ரீதர் சிரித்துக்கொண்டே, அதான் சொன்னேனே, நமக்குள்ள இருக்கிற எந்த பிரச்சனையையும் பேசி தீர்த்துக்கலான்னு. உனக்கு எங்க கிட்ட என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளு. அதுக்கான கிளாரிஃபிகேஷனை நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் நாம் ஏற்படுத்திக்கலான்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம 2 பேருக்கும் நல்லதுதான் என்று சொன்னார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு, பேசலாம். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா யார் கூட உண்மையாவே பிசினஸ் பண்ண போறனோ, எனக்கு அவங்க கிட்ட என்ன மாதிரி ப்ராஃபிட் கிடைக்க போகுதோ அதை பொறுத்து தான் நான் அவங்க கிட்ட பேசுவேன். ஆனா என்கிட்ட பேசுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார். சக்திவேலின் அந்த பேச்சு கத்தியை விட கூர்மையாக இருந்தது. அது அங்கிருந்த அனைவரது இதயத்தையும் கீறியது போல இருந்தது. அங்கிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரும் சக்திவேலை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தார்கள். சக்திவேலின் அந்த பேச்சு ஸ்ரீதருக்குள்ளும் கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அதை தற்பொழுது காட்ட வேண்டாம் என்று நினைத்த ஸ்ரீதர் தனது அனைத்து கோபத்தையும் தனக்குள் வைத்துக் கொண்டார். பின்பு போலியான ஒரு சிரிப்பை சக்திவேலை பார்த்து சிரித்துவிட்டு பேசினார். சக்திவேல், நீ சொல்றது என்ன சொன்னா, இப்போ நீ நாங்க எல்லாரும் நினைச்சு பார்க்காத தூரத்துல இருக்க. உனக்கு முன்னால நாங்க ஈக்குவல் கிடையாது தான். ஆனா ஒரு வகையில நாம எல்லாரும் சொந்தம் தானே. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து நீயும் போலாம் இல்லையா? அது நம்ம 2 குடும்பத்துக்குமே நல்லது தானே என்று சொன்னார். ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட சக்திவேல் அவரை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தார். பின்பு, விட்டு கொடுத்து போகணுமா? யார் விட்டு கொடுத்து போகணும்? இங்க இருக்கிற யாராவது என்ன ஒரு மனுஷனா மதிச்சிங்களா? 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணீங்கன்னு மறந்துட்டீங்களா? செஞ்ச நீங்க வேணா மறந்துருக்கலாம். ஆனா அதை அனுபவிச்சனா மறந்து போக மாட்டேன். இங்க இருக்கிற ஒருத்தனை கூட என்னால மன்னிக்க முடியாது என்று சொன்னார். திடீரென்று சக்திவேல் அங்கிருந்த அனைவரையும் மரியாதை இல்லாமல் பேசுவதை உணர்ந்த ஸ்ரீதர் தனது கோபத்தை மறுபடியும் கட்டுப்படுத்திக் கொண்டு பேசினார். சக்திவேல், நீ சொல்றது சரிதான். இது ஒண்ணு இன்னைக்கு நேற்று பகை இல்ல. 20 வருஷ பகை. உன்னால அவ்வளவு சீக்கிரம் அதை மறக்க முடியாதுதான். ஆனா அதுக்காக நீ எல்லாரையும் இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. இந்த ஹோக்ஸியாவில் உன் மேல மரியாதை வச்சிருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நீ இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? முதல்ல உனக்கு யாராவது மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சீன்னா நீ அவங்களுக்கு மரியாதை கொடு. மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீ அப்பவும் இப்படிதான் இருந்த, இப்பவும் அப்படிதான் இருக்கிற. ரொம்ப அரகண்டா என்று சொன்னார். ஸ்ரீதர் அப்படி சொன்னதை கேட்டதும் சக்திவேல் சிரித்தார். பின்பு, உண்மைதான், நான் கொஞ்சம் அரகண்ட் தான்.
ஆனா எனக்கு பேசிக் சென்ஸ் இருக்கு. மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். அது எனக்கும் தெரியும். ஆனா உயிரோடு இருக்கிற மனுஷங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். செத்து போன மனுஷங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் என்று கேட்டார். சக்திவேல் அப்படி சொன்னதும் ஸ்ரீதர் தனது புருவத்தை தூக்கி அவரை பார்த்தார். என்ன இப்ப நீ என்ன சொல்ல வர என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு, நான் என்ன சொல்றேன்னு என்னமா உங்களுக்கு புரியல. எனக்கு நான் இங்க வந்ததுக்கு காரணம் இந்த மொத்த வில்லியம்ஸ் ஃபேமிலியையும் அழிக்கிறதுக்காகத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் செத்து போக போறீங்க என்று சொன்னார். அவ்வளவு நேரம் சக்திவேலுடன் நல்லவன் போல பேசிக் கொண்டிருந்த ஸ்ரீதர் சக்திவேல் சொன்னதை கேட்டதும் திமிராக பேசினார். சாபாஷ் சக்திவேல், நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒன்ன நீ மறந்துட்ட. நான் ஸ்ரீதர் தி கிரேட், வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். நான் ஸ்ரீதர் தி கிரேட் வில்லியம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். உன்கிட்ட அப்படி மடிஞ்சு போவேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறது நாங்க இல்ல, நீதான். என்று சொல்லி சிரித்தார். ஸ்ரீதர் சக்திவேலிடம் இன்னைக்கு சாக போவது நாங்க இல்ல, நீதான் என்று சொல்லி சத்தமாக சிரித்தார். அவர் அப்படி சிரித்ததும் அங்கிருந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்த அனைவரது முகமும் மாறியது. இப்பொழுதுதான் அவர்கள் முகத்தில் ஒரு விதமான சந்தோஷம் பரவியிருந்தது. ஸ்ரீதர் சக்திவேலை பார்த்து சிரித்துவிட்டு பின்பு சக்திவேலின் அருகில் சென்றார். சக்திவேல், நீ என்ன நினைக்கிற? நீ ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறியா? இல்ல ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். நீ அப்ராட் போய் நிறைய சாதிச்சிருக்கலாம். ஆனா நீ அப்போ இருந்த மாதிரி தான் இப்பவும் இருக்க. அன்னைக்கு நாங்க சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி எங்களை பார்க்கறதுக்கு தனியா வந்த. அதனாலதான் உனக்கு அப்படி ஒரு நிலைமையாச்சு. இப்பவும் அதே தப்பதான் நீ திரும்ப பண்ற. இன்னைக்கும் நீ தனியா தான் வந்திருக்க. சோ இன்னைக்கு இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலி தான் உனக்கு சமாதி கட்ட போகுது என்று சொல்லிவிட்டு ஒரு ராட்சசன் போல சிரித்தார். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த பவானியை பார்த்தார். பவானி, உன்னோட ஆளுங்க எல்லாம் ரெடியா இருக்காங்களா என்று கேட்டார். உடனே பவானியும் சிரித்துக்கொண்டு, எல்லாரும் வாசலுக்கு வெளியில தான் இருக்காங்க, நாம ஒரு வார்த்தை சொன்னா இப்ப உள்ள வந்துருவாங்க என்று சொன்னார். அவர்கள் அப்படி பேசிக்கொள்வதை பார்த்த பிறகுதான் சக்திவேல் அந்த இடத்தை சுற்றி பார்த்தார். அந்த அறையில் இருந்த அனைவரது முகத்திலும் சக்திவேல் மீது கொலை வெறி தெரிந்தது. எந்த நேரம் வேண்டுமானாலும் சக்திவேலை தாக்குவதற்காக அவர்கள் தயாராக இருந்தார்கள். அவர் அங்கிருந்த அனைவரின் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்ரீதர், பத்ரி எங்க இருக்க? உன்னோட ஆளுங்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க தானே என்று கேட்டார். உடனே பத்ரியும் சிரித்துக்கொண்டே, எல்லாரும் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த சக்திவேலுக்கு நம்ம கையால தான் சாவு என்று சொல்லிவிட்டு பத்ரியும் சிரித்தார். அடுத்த சில நிமிடங்களிலேயே அங்கிருந்த அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டது. 30,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் அந்த பில்டிங்கை சுற்றி வளைத்து நின்றார்கள். என்னதான் சக்திவேல் சக்தி படைத்தவராக இருந்தாலும் இவ்வளவு பேரிடம் இருந்து அவரால் தப்பிக்க முடியாது. அவ்வளவு ஏன், அவரிடம் பறந்து செல்வதற்கு இறக்கை இருந்தால் கூட அங்கிருந்து தப்பிப்பது அவ்வளவு கடினம். அங்கிருந்த அனைவரையும் சுற்றி பார்த்த சக்திவேல் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்ரீதர் அங்கிருந்த ஹரிஹரனை பார்த்தார். ஹரிஹரன், என்னாச்சு? உன் ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க தானே? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற குடும்பத்தோட படைகள்லயே பெரிய படை உன்னோட படையாதான் இருக்கும் என்று சொன்னார். ஹரிஹரன் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். உடனே ஸ்ரீதர், ஹரிஹரன், உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னோட படைகள் என்னாச்சு, எப்ப வராங்க என்று கேட்டார். சற்று நேரம் அமைதியாக இருந்த ஹரிஹரன் பின்பு ஸ்ரீதர் அருகில் சென்றார். நான் எப்படி ஆட்களை கூட்டிட்டு வர முடியும்? உனக்கு தெரியும் தானே, நேத்து என்னோட வில்லா தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அதுல பல பேர் காயப்பட்டிருக்காங்க, பல பேர் இறந்தும் போயிட்டாங்க. நான் எப்படி என்னோட ஆட்களை இங்க கூட்டிட்டு வர முடியும் என்று கேட்டார். ஹரிஹரன் அப்படி சொன்னதுமே ஸ்ரீதரின் முகம் சுருங்கியது. அவரது கண்களில் கோபம் நன்றாக தெரிந்தது. பின்பு ஹரிஹரனை பார்த்தார். ஹரிஹரன், என் கூட நீ விளையாடணும்னு நினைக்கிறியா? எனக்கு நல்லா தெரியும், அந்த வில்லா தீப்பிடிச்சு எரியும் போது அங்க உன்னோட ஆளுங்க யாருமே இல்லைன்னு. ஒழுங்கா மரியாதைய போய் சொல்லாம உண்மையை சொல்லு. உன்னோட ஆட்கள் எல்லாம் இங்க எப்ப வருவாங்க என்று கேட்டார். உடனே ஹரிஹரன் தனது குரலை சரி செய்து கொண்டு சொன்னார். ஸ்ரீதர், தயவு செஞ்சு என்ன மன்னிக்கிறோம். என்னால இந்த ஆபரேஷன்ல
உன் கூட கை கொடுக்க முடியாது என்று சொன்னார். உடனே ஸ்ரீதர் கோபமாக, ஹரிஹரன், நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியில ஒருத்தனை மறந்துட்டியா? இன்னும் சொல்ல போனா இந்த சக்திவேல் எங்க எல்லாரையும் விட உனக்குத்தான் எதிரி. இப்ப நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தம் என்று கேட்டார். உடனே ஹரிஹரன் ஸ்ரீதரின் அருகில் வந்து அவரது தோளை தொட்டு சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தான் சொன்ன என்னோட ஆளுங்க யாரும் காயப்படலைன்னு. சக்திவேல் நினைச்சிருந்தா கண்டிப்பா என்னோட ஆளுங்க எல்லாரும் இருக்கும் போதே அந்த வீட்டை கொளுத்தி எங்க மொத்த குடும்பத்தையும் இல்லாம ஆக்கி இருந்திருக்கலாம். அவங்க கிட்ட அந்த பவர் இருக்கு. ஆனா அந்த தப்ப அவர் செய்யல. அவர் என்னை மன்னிச்சு விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அவரை மன்னிச்சு விடுறதுதான் நல்லது. ஈஸ்வரி என்னோட பொண்ணு, சக்திவேல் ஈஸ்வரியோட புருஷன். என்னோட மகளையும் மருமகனையும் என்னால இதுக்கு மேல எதிரியா பார்க்க முடியாது. இப்பவாது நான் அவளுக்கு ஒரு அப்பாவா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீ என்ன இதுல இன்வால்வ் பண்ணாத என்று சொன்னார். ஹரிஹரன் அப்படி சொன்னதும் ஸ்ரீதர் சிரித்துக் கொண்டே ஹரிஹரனை பார்த்தார். பின்பு தனது கண்களாலேயே, ஹரிஹரன், நீ சும்மா அவனை ஏமாத்துறதுக்காக தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நீ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டியே என்று சொன்னார். உடனே ஹரிஹரன், என்ன சும்மா ஏமாத்துறனா? என்னோட சொந்த மருமகனை நான் ஏமாத்தி என்ன பண்ண போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். நான் ஒரு அப்பாவா என் பொண்ணையும் மருமகனையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். உடனே ஸ்ரீதர், ஹரிஹரன், உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போச்சான்னு? மகளா? யாரு உனக்கு மக? இந்த மகளோட முகத்துலதான் அன்னைக்கு ஆசிட் ஊத்தும் போது நீ அமைதியா இருந்த. அப்ப எதுவும் சொல்லாத நீ இப்ப எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? உன்னை இதெல்லாம் பேச வச்சது எது என்று கேட்டார். உடனே ஹரிஹரன் தளர்ந்த குரலில் சொன்னார், நீ சொல்றது நிஜம்தான். அன்னைக்கு என் பொண்ணு முகத்துல ஆசிட் ஊத்தும் போது அங்க நான் இருந்தேன். ஆனா என் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். என்னுடைய இதயத்தை யாரோ ஊசி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு. என்னால என் பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்ற வேதனை என்னை அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒன்னும் வேணும்னு என் பொண்ணை அப்படி பண்ண சொல்லல. இது உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் பண்ண தப்பு. என் பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளுக்கு பிசினஸ் மேரேஜ் பண்ண நினைச்சது அவங்களோட தப்பு. அவ என்ன தப்பு பண்ணா? தனக்கு பிடிச்ச ஒருத்தர் மேல ஆசைப்பட்டு அவனையே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு தான் நினைச்சா. வேற என்ன பண்ணிட்டான்னு அவளுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தோம். ஒருவேளை நாம மட்டும் அவங்கள அன்னைக்கு மன்னிச்சு விட்டுருந்தா 2 பேரும் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க. இவங்களோட இத்தனை வருஷ பிரிவு நடந்திருக்காது. இதையெல்லாம் நான் பண்ணேன். அதுக்கு பதிலா எனக்கு இப்ப என்ன கிடைச்சது? என் பொண்ணுகிட்ட இருந்தும் என் பேரன்கிட்ட இருந்தும் வெறுப்பு தான் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில என்ன தண்டனை வேணும் என்று சொன்னார். ஹரிஹரன் அப்படி பேசுவார் என்று அங்கிருந்த யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஹரிஹரன் மீது கோபம் வந்த ஸ்ரீதரோ வேகமாக சென்று ஹரிஹரனை அப்படியே இழுத்துச் சென்று அங்கிருந்த சுவற்றோடு வைத்து தூக்கினார். பின்பு, ஹரிஹரன், நீ வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறியா என்று கேட்டார். ஸ்ரீதர் ஹரிஹரனை பிடித்து அப்படியே அங்கிருந்த சுவற்றோடு வைத்து கழுத்தை பிடித்து தூக்கினார். பின்பு ஹரிஹரனை பார்த்தார். ஹரிஹரன், நீ இப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த சக்திவேலை அழிக்கணும்னு முடிவெடுத்திருந்தோம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி மாறின? நீ நினைக்கிறியா இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா நீ மாறினதுக்கு அப்புறம் உன்னோட ஃபேமிலி இங்க உயிர் வாழ முடியும்னு? பார், உன்னோட சார்பா இங்க உன்னோட ஆளுங்க வந்தாலும் சரி, எங்களோட போராடினாலும் சரி, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா இடத்துலயும் எங்களோட ஆளுங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. இனி இந்த சக்திவேல் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இவங்க எல்லாரையும் மீறி உன்னால சக்திவேலை காப்பாற்ற முடியும்னு நீ நினைக்கிறியா? இல்ல இதுக்கப்புறம் நீதான் இந்த ஃபேமிலியோட நேமை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டார். உடனே ஹரிஹரன், நான் அப்படி நினைக்கல. எனக்கு தெரியும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை பகைச்சிக்கிட்டா என்ன நடக்கும். ஆனாலும் இந்த முறை என் பொண்ணுக்கும் என்னோட மருமகனுக்கும் நான் எந்த துரோகமும் பண்ண விரும்பல. எது நடந்தாலும் சரி, அதை தாராளமா ஏத்துக்கிறேன். இத்தனை வருஷம் நான் என் பொண்ணுக்கு பண்ண பாவத்தினாலதான் என் பொண்ணையும் பேரனையும் நான் பிரிஞ்சிருந்தேன். இதுக்கப்புறமும் நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த பாவத்தை நான் எந்த கடலை போய் கரைக்கிறது? என்னால முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ.
என்று சொன்னார். உடனே ஸ்ரீதர், ஹரிஹரன், உனக்கு என்ன பத்தி தெரியும்? நாம என்னதான் ஒரே வயிற்றுல பிறக்கலனாலும் ஒரே வீட்டில் வாழ்ந்தவங்க. எனக்கு கோபம் வந்தா என்ன செய்வேன்னு தெரியும்ல. என்னோட கோபத்தை சீண்டி பார்க்காத. ஒழுங்கா மரியாதையா நீயும் எங்களோட சேர்ந்து அந்த சக்திவேலை கொல்றதுக்கான வேலையை பாரு. ஒரு தடவை நீ வில்லியம்ஸ் ஃபேமிலியை பகைச்சிட்டனா அதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் உன்னால நிம்மதியா வாழ முடியாது. நம்ம ஃபேமிலியோட பவரை பத்தி உனக்கு தெரியும் தானே என்று சொன்னார். உடனே ஹரிஹரன் ஸ்ரீதரிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டவர் ஸ்ரீதரை பார்த்து கோபமாக சொன்னார், என்ன பெரிய வில்லியம்ஸ் ஃபேமிலியோட பவர்னு சொல்ற? இந்த பவர் உனக்கு எப்ப வந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாரு. இதெல்லாம் என்னோட மருமக சக்திவேல் சிட்டாடலுக்கு வந்து பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது. இதெல்லாம் அவருடைய கடினமான உழைப்பு. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான் அவரை நாம எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி அவரை இங்கிருந்து அனுப்பிட்டு அதுல நம்மளோட பவரை அதிகரிச்சுக்கிட்டு வாழ்ந்தோம். அதை நீ வேணா மறக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. அந்த பாவத்தை செஞ்சதை நினைக்கும் போது இப்பவும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு என்று சொன்னார். ஹரிஹரன், அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை பத்தி இப்ப பேசாத. இனிமே நடக்க போறத பத்தி பேசு. இப்போதைக்கு நம்ம வில்லியம்ஸ் ஃபேமிலியை பீட் பண்றதுக்கு வேற யாருக்கும் தைரியம் கிடையாது. ஒருவேளை நீ எங்களுக்கு உதவி செய்யலனா இப்ப இங்க சாக போற சக்திவேலோட சேர்ந்து நீயும் சாக போற என்று சொன்னார். ஹரிஹரனுக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியை பற்றி நன்றாக தெரியும். 20 வருடங்களுக்கு முன்பு அவர்கள் அந்த அளவிற்கு பவராக இல்லை என்றாலும் இப்பொழுது அவர்களிடம் இருக்கும் பணபலமும் படைபலமும் யாரை வேண்டுமானாலும் வீழ்த்தும் அளவிற்கு இருந்தது. வில்லியம்ஸ் ஃபேமிலியில் பிறக்கும் யாருக்கும் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வில்லியம்ஸ் ஃபேமிலியில் பிறந்தாலே போதும், அவர்களுக்கான அனைத்து சொகுசான வாழ்க்கையும் அவர்களுக்கு தயாராக இருக்கும். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் பிறந்த ஒரே அடையாளத்தை வைத்தே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த நாட்டில் இருக்கும் ஹைரப்ஸ் கூட அவர்களுக்கென்று தனியாக ஒரு மரியாதை கொடுத்து வந்தார்கள். வில்லியம்ஸ் ஃபேமிலியை எதிர்த்து யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது ஹரிஹரனுக்கு புரிந்தாலும் ஹரிஹரன் இந்த முறை நிஜமாகவே தனது மகளுக்கு தான் செய்த செயலை நினைத்து வருந்தி இருந்தார். ஸ்ரீதர் சொன்னதை கேட்ட ஹரிஹரன் ஸ்ரீதரை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார், நான் சாகிறத நினைச்சு கவலைப்பட போறதில்ல. வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நான் ஏன் சாவை பார்த்து பயப்படணும்? ஒருவேளை அப்படி ஒரு சாவு வந்தா நான் நிம்மதியா என் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பேன். என் மனசுல இருக்கிற ஒரே வேதனை, என் பொண்ணு கடைசி வரைக்கும் என்னை அப்பான்னு கூப்பிடாமலே போயிடுவாளோன்னு தான். ஒரே ஒரு முறை அவளோட வாயால என்னை அப்பானும் என்னோட பேரன் என்னை தாத்தானும் கூப்பிட்டாலே போதும். வேற எனக்கு என்ன வேணும் என்று சொன்னார். அவர் அப்படியெல்லாம் சொன்னதை கேட்ட பிறகுதான் ஸ்ரீதர் ஹரிஹரன் உறுதியாக சக்திவேலுடன் மோத வரமாட்டார் என்பது விளங்கியது. அதை நினைக்கும் பொழுதே ஸ்ரீதருக்கு கோபம் தலைக்கேறியது. உடனே ஸ்ரீதர் ஹரிஹரனின் கழுத்தை நெரித்துக் கொண்டு சொன்னார், இத பார், ஒருவேளை நீ உன்னோட குடும்பத்துக்கு உதவிதான் செத்து போகணும்னா தாராளமா செத்து போ. நீ செத்துட்டனா அதுக்கப்புறம் உன்னோட குடும்பம் ஈஸியா என்னோட பேச்சை கேட்கும் என்று சொன்னார். ஸ்ரீதர் அப்படி சொன்னதும் ஹரிஹரன் சிரித்துக் கொண்டு சொன்னார், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இங்க வரதுக்கு முன்னாடியே என்னோட ஃபேமிலிய வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்க இருக்கிற யாராவது இங்க வந்தாலோ இல்ல சக்திவேலுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கனாலோ அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதனால என்னோட ஃபேமிலியில இருந்து ஒரு துரும்பு கூட இங்க வராது. முன்னால வேணா நான் என் மகளையும் மருமகனையும் ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். அப்ப உங்க எல்லாரையும் பார்த்து நான் பயந்தேன். ஒருவேளை நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்காம போயிட்டா இந்த குடும்பத்துல இருந்து என்னோட குடும்பத்தை விலக்கிடுவீங்களோன்னு நினைச்சேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஆனா இப்போ யோசிக்கும் போது என் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு அவளையும் என் மருமகனையும் அப்ப கொல்ல பாத்தீங்க. அவ பண்ண ஒரே விஷயம் அவளுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஒரு காரணத்துக்காக அவளை இத்தனை வருஷமா நீங்க துரத்தி பழி வாங்கிறது நல்லா இருக்கா? உங்களுக்கெல்லாம் ஈவரக்கமே இல்லையா என்று கேட்டார். உடனே ஸ்ரீதர், ஹரிஹரன், உனக்கு நிஜமாவே மூளை குழம்பிதான் போச்சு. ஈஸ்வரிக்கு அந்த பிசினஸ் மேரேஜ் நிறுத்தினதுனால நமக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு லாஸ். நம்ம குடும்பத்தோட மொத்த மானமும் போச்சு. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் அப்ப இருந்துச்சு, அதை நீ மறந்துட்டியா என்று கேட்டார். உடனே ஹரிஹரன் சிரித்துக் கொண்டு, என்ன குடும்ப கௌரவம் போச்சா? ஸ்ரீதர், நீ பழச மறந்துடாத.
இந்த குடும்பத்துக்கு கௌரவம்னு ஒன்று 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. அப்போ வேர்ல்டு பெஸ்ட் 4 ஃபேமிலி தான் இருந்துச்சு. அந்த 4 ஃபேமிலியில் ஒன்று தான் அந்த சிங்கராஜ் ஃபேமிலி. அப்போ நம்ம எல்லாரையும் விட அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவ்வளவே அந்த நேரம் வேலன் ஃபேமிலி கூட பவர்ஃபுல்லாக இல்லை. அவ்வளவே அந்த நேரம் வேலன் ஃபேமிலி கூட பவர்ஃபுல்லாக இல்லை. எப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள சக்திவேல் வந்தானோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலிக்கு பவர் வந்துச்சு. அதனால வளராம ஒழுங்கா மரியாதையா நான் சொல்றதை கேளு என்று சொன்னார். உடனே ஸ்ரீதர், நீ சொல்றத நான் கேட்கணுமா? என்ன சொல்ல போற நீ என்று கேட்டார். நான் என்னோட குடும்பத்துக்கு சொன்ன அதையத்தான் உன்கிட்டயும் சொல்றேன். சக்திவேல் கிட்ட நெருங்காத. சக்திவேலை நெருங்கிறதும் சூரியனை தொடர்றதும் ஒண்ணு. தொட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் என்று சொன்னார். ஹரிஹரன் சக்திவேலை தொடுவது சூரியனை தொடுவதற்கு சமம். அவன் அருகில் சென்றால் சாம்பலாகி விடுவோம் என்று சொன்னதும் ஸ்ரீதர் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஹரிஹரன், உன்னோட மருமகனுக்கு நீ இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? உண்மைதான், ஒத்துக்கிற. சக்திவேலை பீட் பண்ண முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாலையும் சரி இப்பவும் சரி சக்திவேல் கிட்ட ஒரு ஆளும திறன் இருக்கு. அவன் கூட போட்டி போடுற தகுதி யாருக்கும் கிடையாது. ஆனா ஒண்ணு மறந்துடாது, சக்திவேல் கிட்ட அன்புங்கிற ஒரு வீக்னஸ் இருக்கு. அது சக்திவேல் கிட்ட மட்டும் இல்ல, வேலன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த வீக்னஸ் இருக்கு. அது போதும். அதை வச்சு அந்த சக்திவேலை எப்படி அடிக்கிறேன்னு பாரு. ஆனா ஹரிஹரன், இன்னைக்கு நீ இப்படி பேசுறல்ல, இதே ஹரிஹரன் தான் அன்னைக்கு அந்த சக்திவேலோட திறமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கும் போது பிளான் போட்டு கொடுத்தாங்கிறத மறந்துடாத. வேலன் ஃபேமிலியோட அந்த வீக்னஸ்னால தான் அவங்க 20 வருஷத்துக்கு முன்னால தோத்து போனாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட சொந்த ஊரான கோஸ்ட் டவுன்லயே வெளியே வர முடியாம யாரையும் மீட் பண்ணாம ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்று பேசிக்கொண்டே போனவர் திடீரென்று ஏதோ யோசித்தார். பின்பு, நான் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் உளறிட்டு இருக்கேன்? ஹரிஹரன், இன்னைக்கு உன் மருமகனோட சேர்ந்து உனக்கும் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. அதுக்கப்புறம் எதுக்காகவும் நீ எங்களை பிளேம் பண்ணாத. ஏன்னா உன் பொண்ணோட நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீதான், நீ மட்டும்தான் என்று சொன்னார். பின்பு, உனக்கு பிரச்சனை எதுல தெரியுமா? ஈஸ்வரினாலதான். ஈஸ்வரி மாதிரி ஒரு அழகான பொண்ணு அப்ப நம்ம ஃபேமிலியில யாரையும் பார்க்க முடியாது. அவளோட அழகுக்கு ஈடுனையே அங்க யாரும் இல்லை. அவளை பார்த்து பொறாமப்படாதவங்களும் இல்லை. அவ்வளவையே ஜிஷ்ணுவோட மனைவி கூட ஈஸ்வரி மேல பொறாமப்பட்டு தான் அவ மேல ஆசிட தூக்கி வீசினான். அவ்வளவு அழகான ஒரு பொண்ணை தன்னால கல்யாணம் பண்ண முடியாம போச்சுங்கிற விரக்தினாலதான் அந்த பிரச்சனை இப்ப ஸ்டார்ட் ஆச்சு என்று சொன்னார். ஹரிஹரன், நம்ம 2 பேருக்குமான உறவு 60 வருஷ உறவு. நம்ம 2 பேரும் 60 வருஷமா ஒன்னாதான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்குமான உறவு எவ்வளவு மோசமா இருக்க போகுதுன்னு நீயே பார் என்று சொன்னார். பின்பு மறுபடியும் ஹரிஹரனின் கழுத்தை பிடித்து நெரிக்க, அப்பொழுது ஹரிஹரன் தனது மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஒன்றாக திரட்டி அப்படியே ஸ்ரீதரை எட்டி உதைத்தார். அவர் உதைத்த உதையில் ஸ்ரீதர் ஹரிஹரனை பிடித்து வைத்திருந்த தனது கையை விட்டார். அந்த நொடியை பயன்படுத்திய ஹரிஹரன் மின்னல் வேகத்தில் சென்று ஸ்ரீதரின் தலையை பிடித்து அப்படியே அங்கிருந்த சுவற்றில் முட்டினார். அவர் முட்டியதில் ஸ்ரீதரின் தலையில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் ஸ்ரீதருக்கு கோபம் வந்தது. உடனே, நீ என்கிட்ட மோதி தேவையில்லாம உன்னையே அழிச்சிக்காத ஹரிஹரன் என்று கத்தினார். உடனே ஹரிஹரன், போதும், உன் கூட நான் பழகினதும் அதுக்காக நான் இழந்ததும். ஸ்ரீதர், எப்பவுமே உன்ன மாதிரியே என்னையும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்ன மாதிரி கல் நெஞ்சுக்காரன் இல்ல. நீ உன்னோட பொண்ணுக்கு என்ன பண்ண? அவ விரும்புறவனை விட்டுட்டு கேவலம் பணத்துக்காக ஃபாரின்ல இருக்கிற யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு அவளை நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த. உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தியே, அவன் நல்லவனா கெட்டவனா ஏதாவது உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்காளன்னு கேட்டா அதுவும் உனக்கு தெரியாது. ஏன்னா அது பிசினஸ் கல்யாணம். உனக்கு உன்னோட பொண்ணோட வாழ்க்கையை விட உன்னோட இந்த பிசினஸ் தான் முக்கியம். அதனால இன்னைக்கு வரைக்கும் நீ உன் பொண்ணு நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இருக்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. என்னோட குடும்பத்தை காப்பாத்த நினைச்சு அன்னைக்கு நீங்க சொன்னதையெல்லாம் என்னோட பொண்ணுக்கு நான் செஞ்சேன். ஆனா எப்ப என் பொண்ணு என் கண்ணு முன்னால ஆசிட் பட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாலோ அப்பவே என்னால எதுவும் பண்ண முடியாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தனோ அந்த நொடி எனக்கு இன்னும் அப்படியே என் கண்ணு முன்னாடியே இருக்கு. நான் இன்னும் அதுல இருந்து மீண்டு வரவே இல்லை. அப்பத்துல இருந்து நான் நடப்பினமாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த வரிய உங்களுக்கு எல்லாம் நான் வாயால சொன்னா புரியாது.
என்று சொல்லி கண் கலங்கினார். இப்பொழுதும் தன்னிடம் மிகவும் ஹார்ஷாக பேசும் ஹரிஹரன் இன்று தன்னை காப்பாற்றுவதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது சக்திவேலுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தன் கண்ணையே நம்ப முடியாமல் சக்திவேல் ஹரிஹரனை பார்த்தார். ஹரிஹரன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீதர் என்று சிரித்தார். பின்பு, போதும் ஹரிஹரன், நீ நடிச்சது. உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்கிட்ட சரவணன் வந்து பேசும்போதே நீ சமாதானமாகல. அவ்வளவையே அந்த ஃபேமிலியை பழி வாங்கறதுக்காக ஜாஸ்மின் உங்ககிட்ட வந்து பேசும்போது கூட நீ அவங்க கிட்ட எந்த ஒரு ஹோப்பும் கொடுக்கல. எனக்கு தெரியும் உனக்கு அந்த சக்திவேல் மேல எவ்வளவு கோபம் இருக்குன்னு. அதனால சும்மா நடிக்காத. உன்னை நான் நம்ப மாட்டேன். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு நீ இங்க இருக்கிற ஒரு ஹீரோ மாதிரி பேசுறியா? இதை பாரு ஹரிஹரன், பிரச்சனை ஆரம்பிச்சது எல்லாமே உன்னாலதான், உன்னால மட்டும்தான். சக்திவேல் நிலைமை இப்படி ஆச்சு. நீ மறந்துடாத, சக்திவேல் இந்த ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வந்தது நீ. அவனை இங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது நீ. உன் பொண்ணு ஈஸ்வரியும் சக்திவேலையும் படக விட்டது நீ. உன் பொண்ணு உன்கிட்ட வந்து சக்திவேல் விரும்புறேன்னு சொன்ன போதும் அவளை தட்டி விடாம சக்திவேலோட இன்னசென்ஸையும் அந்த இளமையும் பயன்படுத்தி மேல வரணும்னு நினைச்சது நீ. இப்படி எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இன்னைக்கு எங்க எல்லாரையும் குற்றவாளி ஆக்குறியா? உன்னை என்ன பண்ணலாம் என்று கோபமாக கத்தினார். ஸ்ரீதர் அப்படி சொன்னதும் ஹரிஹரன் தனது கண்களின் ஓரம் கண்ணீருடன் சொன்னார், உண்மைதான், நீ சொல்றது உண்மைதான். இது எல்லாமே நான் பண்ணதுதான். ஆனா இதெல்லாமே நான் அப்ப என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் செஞ்சேன். அதுல என் பெண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னவர் அங்கு நின்று கொண்டிருந்த சக்திவேலை பார்த்தார். சக்திவேல், உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதியும் எனக்கு இல்லை. உன்னோட மன்னிப்பை வாங்குற தகுதியும் எனக்கு இல்லை. ஆனாலும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு நிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சக்திவேல் முன்பு மண்டி போட்டு நின்றார். ஹரிஹரன் அப்படி மண்டி போட்டு சக்திவேல் முன்பு இருப்பதை பார்த்த ஸ்ரீதருக்கு கோபம் இன்னும் அதிகமானது. உடனே, ஹரிஹரன், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நீ மண்டி போடுறது உனக்காக மட்டும் கிடையாது. நீ செய்யற ஒவ்வொன்றும் இந்த குடும்பத்தையும் குறிக்கும். நீ அவன்கிட்ட தலை குனிஞ்சு போனாலோ இல்ல அவன்கிட்ட தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாலோ அது உனக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு அது அசிங்கம்தான். நீ இப்படி மண்டி போட்டா மட்டும் சக்திவேல் உன்னை மன்னிச்சிருவான்னு நினைக்கிறியா? அவன் நிச்சயமா உன்னை மன்னிக்க மாட்டான். அதனால ஒழுங்கா மரியாதையா எழுந்து வா, வந்து எங்களோட கை கத்துக்கோ. நாம எல்லாரும் சேர்ந்து இவனை பிளான் பண்ண மாதிரியே அடிச்சிடலாம். இன்னைக்கு மட்டும் அவனை இப்ப நம்ம அடிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில எதிரின்னு யாருமே வரமாட்டாங்க என்று சொன்னார்.